ஸ்ரீ ஸ்டோரி தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராமா தான் பார்க்க போகிறோம். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. அதே மாதிரி ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், எனக்காக அந்த ஆப்ஷனை தட்டிட்டு வாங்க. வாங்க இன்னைக்கு இந்த ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். இப்போ கதையோட ஓப்பனிங்லேயே நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா டாக்டராக வேலை பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அவனோட சர்ஜரியெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவனுக்கு ஒரு பொண்ணு தான் கால் பண்ணுறா. இப்போ அந்த பொண்ணு கால் பண்ணி, சார் எனக்கு 19 வயசு ஆகுது, நான் என்னை விற்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நீங்கள் நினச்ச மாதிரி நான் ரொம்ப அழகாக இருப்பேன், எனக்கு 1 லட்சம் மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீ தப்பான நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு ஃபோனை வைன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. உண்மையாகவே எனக்கு பணம் தேவைப்படுது, தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நான் யாருக்கிட்டே இதை பற்றி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ வயசு கேட்டவுடனே ஹீரோக்கு ஹாஸ்பிட்டலில் நடந்ததான் ஞாபகம் வருது. ஹாஸ்பிட்டலில் ஒரு பொண்ணு கருமுட்டை தானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அதுக்கு அவங்க முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட அட்ரஸ் தான் கொடுக்குறான். இந்த அட்ரஸ்க்கு இந்த டைமுக்கு வந்துடுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட வீட்டில் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவ தான் வரா. இவ தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போ அந்த இடத்துல கத்தி ஊசி அப்படின்னு ஏதோ சர்ஜரி பண்ணுறதுக்கான ஐட்டம் மாதிரி நிறையா வச்சுட்டு இருக்க. அதெல்லாம் பார்த்தவொடனே இவ பயந்து போயிட்டு இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 19 வயசு ஆகுது, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க. சரி உன்னோட ட்ரெஸ்ஸை கழட்டுன்னு ஹீரோ சொல்ல அதை பார்த்தவொடனே இவ ரொம்ப பயந்து போயிடுறா. எதுக்காக இந்த மாதிரி பொருள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்லைன்னு இவனை பார்த்தீங்கன்னா க்ளவுஸ் எல்லாம் போட்டுட்டு ஊசி எடுத்துட்டு கிட்ட வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ பயந்து போயிட்டு நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு இவ போக பார்க்க, எங்கே போக பார்க்குற, 1 லட்ச ரூபாய் வேணும்னு சொன்ன, இப்போ வேண்டான்னு போற, இந்த ஊசியை போட்டு உன்னை மயக்கமாக்கி உன் கிட்னி 2ஐயும் பிடுங்க போகிறேன், அதுக்கப்புறம் உன்னால் என்ன பண்ண முடியும், எதுவும் பண்ண முடியாதுன்னு ஹீரோ அவளை பயமுடுத்தி விட. அதை பார்த்தோன்னே இவ பயந்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுறா. இப்போ இவ இப்படி ஓடி வந்துட்டுருக்க. அவளுக்கு கிளப்பில் இருந்து தான் கால் பண்ணுறாங்க. எங்கள் பாரு பார்ட்டியமாக வேலை வேணும்னு கேட்டிருந்தால, ஆல்கஹால் சேல் பண்ணுற வேலை தான். கிளப்பில் இந்த வேலை பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் தருவாங்கன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறான். இவளோட அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அவரோட சர்ஜரிக்காக பணம் வேணும், அதுக்காக தான் இவ இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ணால் கிளப்பை தான் காட்டுறாங்க. இப்போ அந்த கிளப்பில் பார்த்தீங்கன்னா இவ ஆல்கஹால் எல்லாருக்கும் கொண்டு வந்துட்டுருக்க. அந்த இடத்துல இவ கூட படிக்கிற பையன் தான் இருக்கான். இப்போ அவன் இவ்வளோ பார்த்தவொன்னே, டே இந்த பொண்ணை எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுக்குறேன், இவளோட பேர் ஜீவோ, காலேஜ்லேயே நம்பர் 1 ஸ்டூடெண்ட் தெரியுமா, ஆனால் இங்கே இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்ருக்கான்னு சொல்ல, எங்க பாரு சாங், உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, ஒழுங்கா என்னை விட்டு தள்ளிப்போன்னு சொல்ல, உனக்கு என் பேர் கூட ஞாபகம் இருக்கா, வா உட்காருன்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா இவளை கட்டாயப்படுத்தி குடிக்க சொல்ல இவ குடிக்க மாட்டேன்னு சொல்கிறா. அதை பார்த்த உடனே நிறைய பணத்தை தூக்கி போட்டு, நீ பணத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஒழுங்கா என் கூட ஒன்றா சேர்ந்து கூடிடி அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட தப்பாக நடக்க ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ சாங் என்ன பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா அவளை விடுன்னு சொல்ல அதை பார்த்தோன்னா அவனும் அவளை விட்டுறான். அங்கிள் என்ன பண்ணுறீங்க, இவன் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அவள் ஷோல்டரில் கையை போட்டுட்டு இருக்க. எனது கேர்ள் ஃப்ரெண்டானு ஹீரோ கேட்குறான். அதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எனக்கும் இவனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இவன் பொய் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவன் இப்படி சொன்னதை பார்த்தவொடனே ஹீரோ இவனோட அப்பாவுக்கு கால் பண்ணி, உன் பையன் ஒரு பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துட்டு இருக்கான், உன் பையனை ஒழுங்காக பார்த்து வல, இல்லைனா உன் பையனை தூக்கி போலீஸில் வச்சிருவேன்னு சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்க, பார்த்தா காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரி இருக்க, எதுக்காக இந்த இடத்துல இப்படியெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்கன்னு கேட்க, என் அப்பாவோட உயிரை காப்பாற்றுறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. பார்த்தா ஒரு மாதிரி மயக்க போடுற மாதிரி போக ஹீரோ அவளை பிடிச்சிடறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி வெளியே கூட்டு வந்துட்டு இருக்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னாச்சுன்னே எனக்கு தெரியல, என்னை காப்பாத்துங்க அப்படின்னு இவன் ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. அந்த இடத்துல லைட்டாக மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ உள்ள பார்த்தீங்கன்னா என் கூட ஒன்றா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோவில் காருக்குள்ளே கூட்டு வந்துடுறான். இப்போ அவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணுற மாதிரி கிட்டே வந்துட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவன் கண்ணு முழிச்சு பார்க்க காருக்கு வெளியே ஹீரோ தான் நிற்கிறான். ஒரு வழியாக கண்ணு முழிச்சு பார்த்துட்டியா, உனக்கு நான் பணம் சென்ட் பண்ணியிருக்கேன் 2 லட்ச ரூபாய், அந்த பணத்தை எடுத்துக்க அப்படின்னு சொல்ல பார்த்தா அதில் 90 ரூபாய் கம்மியாக சென்ட் பண்ணியிருக்கான். அதை பார்த்தோன்னே இவ திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அந்த 90 ரூபாய் நேற்று நைட்டு உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டேன், அந்த இன்ஜெக்ஷனுக்காக நான் எடுத்துக்கிட்டேன்னு சொல்ல அதை பார்த்தவொன்னே தான் இவளுக்கு புரியுது இவங்க 2 பேருக்கும் நைட்டு எதுவுமே நடக்கல, இவன் இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வச்சிட்டான்றத புரிஞ்சுக்கிறா. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு அவங்க அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்காக ஹாஸ்பிட்டல் தான் வரா. இப்போ அந்த பணம்லாம் கட்டினோன்னா அவங்க அப்பாவுக்கு சர்ஜரி நடக்குது. இப்போ அப்படியே கட் பண்ண 2 நாளைக்கு அப்புறமா கட்டுறாங்க. அவங்க அப்பா சர்ஜரி முடிச்சு நல்லபடியாக உட்காந்துட்டு இருக்க. இவ பக்கத்தில் இருந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஏமா இந்த சர்ஜரிக்கு நிறைய பணம் தேவைப்பட்டிருக்குமே, என்ன பண்ண, யாரும் உனக்கு பணம் கொடுத்தான்னு கேட்க, அப்பா நான் குவீன்
ஷைன் கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கேன்றதை மறந்துடாதீங்க. என் பாஸ் கிட்ட கேட்டேன். அவர் தான் 1 வருஷம் சம்பளத்தை ஃபுல்லாக கொடுத்துட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு சம்பளம் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்கள் எதுக்கு கவலைப்படாதீங்கப்பான்னு சொல்லிட்டு இருக்க. சாரிம்மா, என்னால் உனக்கு நிறைய கஷ்டம் சொல்ல. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைப்பா. நீங்கள் எது நினச்சி கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் மெசேஜ் அனுப்புகிறான். இங்கே பாரு, இனிமேல் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்க்காத, ஒழுங்காக படிக்கிறதுல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் இன்டர்ன்ஷிப்க்கு எந்த கம்பெனியில் செலக்ட் ஆனாலும் அந்த கம்பெனிக்கு தான் வந்துட்டுருக்கா ஜாயின் பண்ணுறதுக்காக. இப்போ அவள் இப்படி வந்துட்டுருக்கா. அந்த இடத்துல அவளோட பாஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் லின்னோட ஹாஸ்பிட்டலில் ரெனோவேஷன் பண்ண போகிறோம், அதுக்கான ப்ராஜெக்டை நீங்கள் தான் ஏற்றுக்கணும், குவாலிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவங்களும் அது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோயின் அந்த ப்ராஜெக்ட் சைட் பார்க்குறதுக்காக அவளோட பாஸை கூட்டிகிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் தான் வரா. அந்த ஹாஸ்பிட்டல் வேறு யாரோடது கிடையாது, நம்ம ஹீரோ வேலை பார்க்குற அதே ஹாஸ்பிட்டல் தான். இப்போ அந்த இடத்துல வந்து இவங்க 2 பேரும் சைட்டு பார்த்துட்டு இருக்க. இவளுக்கு லைட்டாக வயிறு வலிக்குது. அதை பார்த்தவொடனே என்ன பார்த்தீங்கன்னா, என்னாச்சு உடம்பு எதுவும் சரியில்லைன்னு கேட்க, இது எப்போது வலிக்கிற வலிதான்னு இவ சொல்லிட்டு இருக்க. சரிவா டாக்டரை பார்க்கலான்னு அவன் உள்ளே கூட்டிகிட்டு வரான். வந்து பார்த்தா அந்த இடத்துல ஹீரோ தான் இருக்கான். இப்போ அவன் ஹீரோவை பார்த்தவொடனே, டே எப்படா இருக்க, நல்லா இருக்கியா, இந்த பொண்ணு என்னோட அசிஸ்டன்ட், அவளுக்கு ஏதோ வயிறு வலி போல என்னன்னு பாருன்னு சொல்ல ஹீரோ சரின்னு அவளை கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா உன் வயிறு தெரிகிற மாதிரி படுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு படுத்துட்டு இருக்கா. இப்போ இவன் வயிற்றுல அங்கே எங்கே நம்பிக்கை பார்த்துட்டு வலி இருக்கான்னு கேட்டுட்டு இருக்க. இவன் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருக்க, ஆல்கஹால் மட்டும் கொஞ்சம் கம்மியாக கூடின்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்கிறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா, உன் பாஸ் வின் தானே, அவன்கிட்டேருந்து கொஞ்சம் தள்ளியே இரு, உன்னோட பர்சனல் லைஃப்பில் ரொம்ப தலையிடுறான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை வயிற்ற பிடிச்சமுக்க. அதை பார்த்தோன்னே இவன் ஹேண்ட் கத்திக்கிட்டே இருந்திருக்கேன். ஹீரோ மண்டையிலே இடிச்சிடறான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிளம்புறேன்னு அவள் கொடுன்னு அந்த இடத்த விட்டு ஓடி வர இவ சவுண்டு கேட்டு இவளோட பாஸ் அந்த இடத்துக்கு வந்துடுறான். என்னாச்சு நல்லா இருக்கேன்னு கேட்க, எந்த பிரச்சனையும் இல்லைன்னு இவ சொல்ல ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, லைட்டாக கேஸ் பிரச்சனை தான், கம்மியாக குடிச்சாங்கன்னா அதுவே போதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வர இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு ஒர்க்லாம் முடிச்சு லஞ்சுக்காக 2 பேரும் வெளியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்க 2 பேரும் ஒன்றா லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட டியூட்டியெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் இன்னொரு பொண்ணு கூட உட்காந்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்தோன்னே, என்ன இவர் ஏதோ ஒரு பொண்ணு கூட இருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தோன்னே இவன் போய் பேச ஆரம்பிக்கிறான். உனக்கு பிரச்சனை இல்லைன்னா 2 பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்கள் 2 பேரும் கண்டினியூ பண்ணுங்கன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. அவனும் ஓகேன்னு ஹீரோயின் கூட சாப்பிட்றதுக்கு வந்துடுறான். இப்போ அவங்க எல்லாம் இப்படி சாப்பிட்டுட்டு இருக்க. அவன் ஹீரோயினையே பார்த்துட்டு இருக்கான். இவன் இப்படி பார்க்குறத அந்த பொண்ணு பார்த்தவொடனே, நீங்கள் ஏன் கூட தான் சாப்பிட வந்தீங்க, அந்த விஷயத்த மறந்து போயிட்டீங்களா, சரி விடுங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா மூவி பார்க்கலாமான்னு சொல்ல, எங்கே பாருங்க ஹாஸ்பிட்டலோட டீன் உங்கள் அப்பா, அதனால தான் உங்கள் கூட சாப்பிட வந்தேன், மற்றபடி எனக்கு உங்கள் மேலே எந்த இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது, பின்னாடி சுற்றி டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோயின் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் நிற்கிறான். அவனை பார்த்தவொடனே இவ பயந்து போயிட்டு இருக்க. இதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுற, என்னை பார்த்தா பயமா இருக்கான்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் பயமா இல்லை, என் பாஸுக்கு நம்மளை பற்றின ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது, அதனால தான் உங்களை அவாய்ட் பண்ணுறேன்னு சொல்ல, என்ன ரிலேஷன்ஷிப்னு ஹீரோ கேட்குறான். நீங்கள் எனக்காக உதவி பண்ணியிருக்கீங்க, அதுக்காக நானும் உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன், அந்த ரிலேஷன்ஷிப் தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா, எங்கே பாரு ஒழுங்கா உன் பாஸை விட்டு தள்ளிடு, அதுதான் உனக்கு நல்லது, நீ நினைக்கிற மாதிரி அவ பொண்ணு நல்லவ கிடையாதுன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி பேசிட்டு இருக்க. ரூமுக்கு வெளியே பாஸ் சவுண்டு தான் கேட்குது. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஜிவோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ ரூமை விட்டு வெளியே வந்துடுறா. ஏன் உன் முகம் பார்க்க செவந்து போயிருக்குன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்ல அவனும் சரின்னா அவ கூட வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் அவளோட ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலான்னு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோ தான் வரான். இப்போ ஹீரோ வந்து காரில் உட்காருன்னு சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், நான் பஸ்லேயே போய்க்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒழுங்கா காரில் உட்கார, பத்திரமா வீட்டுக்கு கூட்டு போறேன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை காரில் ஏற சொல்ல எவ்வளோ ஏறிக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து அவள் இருக்கிற இடத்துல ட்ராப் பண்ண. அந்த இடம் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, இந்த இடம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, இந்த இடம் சேஃப்டி தானே அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் சேஃப்டியாக தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவ போக பார்க்க ஹீரோ காரை லாக் பண்ணிடுறான். சரி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீ எந்த ஊரில் பிறந்த அப்படின்னு சொல்லி கேட்க, நான் ரோமில் பிறந்தேன்னு இவ சொல்கிறா. ரோமா, அந்த இடத்துல கிரைம் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குமேன்னு சொல்ல, அங்கே இருக்கிறத விட இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு உன் பாஸ் இருக்கானே, அவனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கதான் உனக்கு நல்லது, நீ நினைக்கிற மாதிரி யாரும் நல்லவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. நீங்கள் என் பாஸை பற்றி பேசுகிறத விட்டுட்டு சாங்கை பற்றி பேசினா நல்லாயிருக்கும், உங்கள் வீட்டு பையனுக்கு ஃபஸ்ட்டு நல்லது கேட்டதை சொல்லிக் கொடுங்க, அவன் உங்களையே கவுக்க பார்க்குறான்னு சொல்ல, எதை பற்றி பேசுகிறேன்னு ஹீரோ கேட்குறான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் காலேஜில் இருக்கும்போது அவன் ஒரு ஆள் கூட பேசிகிட்டு இருந்தான், அதுவும் உங்களை கவுக்கிறத பற்றி, அவன் ஏதோ தப்பான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அவனை திட்டுவீங்கன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான், எதை பற்றி பேசுனாங்கன்னு எனக்கு தெரியல,
எதுக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. நீங்கள் என்னை பற்றி கவலைப்படுறதை விட்டுட்டு உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிச்சிங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல, போது வாயமுடு, இதுக்கு மேலே எதுவும் பேசாத, காரை விட்டு இறங்குன்னு ஹீரோ கோவத்தோட சொல்ல, இவ்வளோ சரின்னு காரை விட்டு இறங்கிடுறா. இப்போ ஹீரோயின் இப்படி காரை விட்டு இறங்கி அவளோட வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்க. இது எல்லாத்தையும் சாங் அவனோட கார்ல இருந்து பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, என் அங்கிளுக்கு இந்த பொண்ணு மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். பின்னாடியே பார்த்தா இவளோட பாஸ் உட்காந்துட்டு இருக்கான். 2 பேரும் கூட்டு கலவனுங்க தான், 2 பேரும் என்ன தப்பு பண்ணுறானுங்கன்னு தெரியல. இப்போ என்ன பார்த்தீங்கன்னா, எங்க பாரு, உன் அங்கிள் தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டான்னு வச்சுக்க, கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா. அவளை யாரோ ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா பயந்து போய் ஹீரோக்கு கால் பண்ண, அவன் ஃபோனை தள்ளி விட்டுறான். எனக்கு நான் உனக்கு என்ன பண்ண போகிறேன் பாரு, உன் கூட நான் ஜாலியாக இருக்க போகிறேன்னு சொல்ல, ஒழுங்கா தள்ளி போடா விளக்குண்ண, போலீஸ்க்கு கால் பண்ணிடுவேன்னு சொல்ல, போலீஸ்க்கு கால் பண்ணுறதுன்னா தாராளமாக பண்ணிக்க, அதுக்கு முன்னாடி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் ஃபாரின் கிளம்பி போயிடுவேன்னு இவன் ஹீரோன்ட்ட தப்பாக நடந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோ இந்த ஃபோனை அட்டன் பண்ணியிருப்பான் போல. இவங்க பேசுகிற எல்லாத்தையும் கேட்டோன்னா அவன் ஹீரோனை காப்பாற்ற வந்துடுறான். இப்போ இவன் இப்படி தப்பாக நடந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்து அவனை அடிச்சு போட்டுட்டு இவன் ஹீரோனை காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான். இப்போ அவன் இப்படி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கிறத கார்ல இருந்து சாங்கும் அவனோட பாஸும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தான் என்னோட கேமையே நான் விளையாட போகிறேன் அப்படின்னு இவன் வில்லத்தனமாக பார்த்துட்டு இருக்க. இப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோவே இவ்வளோ ரெஸ்ட் ரூமில் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா, அப்போ ஹீரோ என்ன சொல்லியிருப்பான்னா, அவனோட பாஸ் கேட்டவன் அவனை விட்டு தள்ளிப்போன்னு சொல்லியிருப்பான் இல்லையா, அதே எல்லாத்தையும் இவன் கேட்டுட்டு இருந்திருப்பான். அதே எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு தான் இவன் இப்படி மறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இவ்வளோ காப்பாற்றி அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, இவன் ஹீரோவோட வீட்டை பார்க்குறா. நான் வந்ததுனால உங்கள் வீடு அழுக்கா போயிருப்போது, நான் போகிறீங்கன்னு சொல்ல, காப்பாற்றுங்கன்னு சொல்லி கால் பண்ண. இப்போ எங்கே போக பார்க்குற, அதெல்லாம் எங்கேயும் போக வேண்டாம், ஃபர்ஸ்ட்டு போய் குளிச்சுட்டு வான்னு சொல்ல இவ்வளோ குளிச்சுட்டு வரா. இப்போ குளிச்சுட்டு வந்த உடனே ஹீரோவை காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு என்ன சொல்கிறான்னா, ஒரு பொண்ணு தனியாக இருக்கும்போது சேஃப்டி பார்த்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம், பெப்பர் ஸ்ப்ரே, கையில் கத்தி, இது மாதிரி ஏதாவது எடுத்துக்க வேண்டியதானேன்னு சொல்ல, அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் தான் யோசிச்சு பார்க்குறா. இவ அவங்க அம்மா கூட இருந்துட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு பையன் வந்து இவகிட்ட தப்பாக நடக்க பார்க்க இவ போலீஸ்க்கு கால் பண்ணி வர சொல்லியிருப்பா. அதை பார்த்தோன்னே போலீஸ்காரங்களும் வந்து அந்த பையனை அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. இப்போ அந்த பையனை இப்படி பிடிச்சிட்டு போக அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா, இண்டி பைத்தியக்காரி, இதுக்காகடி போலீஸ்க்கு கால் பண்ண, அவன் ஊர் தலைவரோட பையன், என் மான மரியாதை போகிற மாதிரி இப்படி பண்ணிட்டியே, அது மட்டும் இல்லாமல் என் வேலையை போச்சு, இதுக்கப்புறம் இந்த ஊரில் நம்மளால வாழக்கூட முடியாது, இப்படி ஒரு காரியம் பண்ணிட்டேன்னு இவளை பிடிச்சி திட்டியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு இவ சோகமாயிட்டு இருக்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா அவள் முகத்தில் உள்ள காயத்துக்கு ஐஸ் கட்டி வைக்கலான்னு வர, இவ கீழே விழுற மாதிரி போக ஹீரோ அவளோட இடுப்பை பிடிச்சிடறான். ஏந்தா இதை எடுத்து உன் முகத்தில் உள்ள காயத்துக்கு வை, சரியாக போயிருன்னு சொல்லி கொடுக்க எவ்வளோ வாங்கிக்கிறா. இங்கே பாரு, இன்னைக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு பதிலாக நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும், புரிஞ்சுதா அப்படின்னு சொல்ல, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்னு இவ கேட்டுட்டு இருக்க. என்ன ஹெல்ப் பண்ணி இப்போ சொல்கிறேன் பாரு, நான் வேலைக்கு போகும்போது கதவை திறந்து விடணும், என் ஹாஸ்பிட்டலில் வாட்ச்மேன் வேலை பார்க்கணும், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஏன் அந்த வேலை பார்க்கணுன்னு இவ எந்திரிக்க, அவள் கால் ஸ்லிப் ஆகி ஹீரோ மேலே விழுந்துடுறா. பார்த்தா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப க்ளோஸாக பார்த்துட்டு இருக்க. ஹீரோ அவளை இவ்வளோ கிட்ட பார்த்தோன்னே அவளை கிஸ் பண்ணலான்னு வர இவ தள்ளி போயிடுறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா கிஸ் பண்ண தானே கிட்ட வந்தேன்னு சொல்ல, இல்லைங்க உண்மையாகவே கால் ஸ்லிப் ஆகி தான் விழுந்துட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நான் என்ன நினச்சேன்னா கிஸ் பண்ணுறதுக்கு தான் கிட்ட வந்து சிக்னல் காட்டுறேன்னு நினச்சேன்னு சொல்ல, நான் ஒன்றும் உங்களை செடியூஸ்லாம் பண்ணல, ஒருவேளை அப்படி தோணுச்சுன்னா என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. ஃபர்ஸ்ட்டு இந்த தலகாணி எடுத்து மறன்னு ஹீரோ சொல்ல, அவள் தலகாணி எடுத்து மடியில் வச்சுக்கிறா. இப்போ ஹீரோவை பார்த்தீங்கன்னா, நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்றும் நல்லவெல்லாம் கிடையாது, ஒழுங்காக போய் கெஸ்ட் ரூமில் படுத்துக்க, மறக்காமல் ரூமை லாக் பண்ணிட்டு படு, ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன கேள்வி கேட்காதுன்னு சொல்லிட்டு அவன் எடுத்து வீட்டு போயிட்டு இருக்க. இவ போய் கெஸ்ட் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கா. இப்போ நைட்டு இவ தூங்கிட்டு இருக்க, ரூமுக்குள்ள ஏதோ சவுண்டு கேட்குது. அந்த சவுண்டு கேட்ட உடனே ஹீரோ வேகமா வந்து பார்க்க, இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் விடிஞ்சிருது. அடுத்த நாள் விடிஞ்ச உடனே இவளோட ஃபோனுக்கு அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அந்த காலை ஹீரோ தான் அட்டன் பண்ணுறான். இப்போ அவன் இப்படி அட்டன் பண்ணிட்டு இருக்க, இவ்வளோ கண்ணு முழிச்சிடறா. இப்போ அவள் கண்ணு முழிச்சு பார்த்து, ரூமில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, நைட்டு என்ன நடந்துச்சுன்னு உனக்கு சுத்தமாக ஞாபகம் இல்லையான்னு ஹீரோ கேட்க, ஆமாம் எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நைட்டு உனக்கு ஃபீவர் ரொம்ப அதிகமாகி மயக்கம் போட்டு கீழே விழுற மாதிரி போயிட்டேன், இதில் கிளாஸ் எல்லாம் வேற கீழே தள்ளி விட்டு உடச்சிட்டேன்னு சொல்ல, சாரிங்க அப்படின்னு இவ சொல்கிறா. உன்னோட உடம்பு முழுசாக சரியாகுன்னா லீவ் போட்டு ரெஸ்ட் எடுன்னு சொல்ல, என்னது லீவா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, சம்பளத்தை பிடிச்சிருவாங்க, நான் போயாகணும்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட ஃபோனை கொடுக்குறான். அவங்க அம்மா கால் பண்ணாங்க, அவனை பணத்துக்காக யாருக்கோ விற்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்கு மேலே உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எதுவும் கிடையாது, இதுதான் என்னோட வாழ்க்கை, எங்கள் அம்மா பணத்துக்காக என்னை விற்கிறதுக்கு அப்பையிலேருந்தே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியல, நீ ரொம்ப சோகத்தோட உட்காந்துட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிளம்பி அவங்க அம்மாவை பார்க்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டு இருக்க. அவங்க அம்மா ஃபோனில் யார் கூடவோ பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் கொடுக்குற 5 லட்சத்துக்கு கண்டிப்பாக என் பொண்ணை கட்டி கொடுத்துருவேன், நீங்கள் இதுக்கு கவலைப்படாதீங்க, அவள் கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய சர்டிஃபிகேட் என் கையில் தான் இருக்குன்னு பேசிகிட்டு இருக்கா.
அதை பார்த்தோன்னா இவளோட முகமே மாறி போயிடுது. இப்போ ஹீரோயின் வந்து டக்குன்னு அந்த சர்டிஃபிகேட்டை பிடுங்கிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க? இத்தனை வருஷம் உன்னை வளர்த்ததுக்கு நீ இது கூட பண்ண மாட்டியா? 5 லட்ச ரூபாய் தரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அதுவும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க 5 லட்சம்ன்றது அதிகம் தான். ஒழுங்கா கல்யாணம் பண்ணிட்டு போய்த்தல. உன்னாலதான் நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டத்துல இருக்கு. உங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, ஊரை விட்டு வந்ததுன்னு எல்லாமே உன்னாலதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவங்களுக்கு 5 லட்சம் தானே வேணும். என் கிட்னியை விட்டாதான் அந்த 5 லட்சத்தை தரே, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கன்னு சொல்ல. என்னடி ஓவரா பேசுறேன்னா அவங்க அம்மா இவளை பிடிச்சா பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா நான் உடனே போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்னு இப்போ போலீஸ்க்கு கால் பண்ணி என்னோட அம்மா கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க, என்னை வந்து காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு இருக்க. நல்லா சொல்லு, அப்போ தானே உனக்கு இன்னும் நிம்மதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அவளை பார்த்தீங்கன்னா அம்மா போதும் நிப்பாட்டுங்க, மறுபடியும் அந்த ஊர் தலைவரோட பையனுக்கே என்னை கட்டி வைக்க பார்க்குறீங்க. அவனை நான் கட்டிக்கிட்டா சந்தோஷமா இருப்பேனா? கண்டிப்பாக என்னை பழி வாங்குறதுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி உங்ககிட்ட கேட்டிருப்பான். இது கூட உங்களுக்கு புரியலையான்னு சொல்ல. என் பேச்சு நீ கேட்க மாட்டல, அப்படின்னா இனிமே என் கிட்ட வராத, நான் இனிமே உசுரோடவே இருக்க மாட்டேன்னு அவங்க அம்மா விஷத்தை குடிச்சிடுறாங்க. அதை பார்த்தோன்னே இவ வேகமாக அவங்க அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்துடுறா. இப்ப அவங்க அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட அண்ணன் தான் வரா. அம்மா சொல்றத கேட்க வேண்டியதானே, அதுல என்ன உனக்கு பிரச்சனை? நீ கேட்டா நீங்க நல்லா இருப்ப, நாங்களும் நல்லா இருப்போம். அதை விட்டுட்டு ஒட்டுமொத்த குடும்பத்தை இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்க. அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்க, அதுக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம்னு சொல்ல. இவங்க அண்ணன் இப்படி சொல்லிட்டு போறத பார்த்த உடனே இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடா. இப்ப அவ இப்படி ஃபீலிங்கோட இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு நர்ஸ் தான் வராங்க. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மாக்கு முதல் உதவி மட்டும்தான் பண்ணியிருக்கோம், ஆனா அவங்களை காப்பாத்துறதுக்கு இங்க முடியாது, பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டு போகணும். தயவு செஞ்சு அவங்கள சிட்டியில உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போங்க, இங்க அதுக்கான ஃபெசிலிட்டி இல்லைன்னு சொல்ல. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல, எனக்கு யாரு தெரியுன்னு இவ யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ தான் ஞாபகம் வரான். இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு கால் பண்ணி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்கள உடனே பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஆகணும், தயவு செஞ்சு உதவி பண்ணுங்களேன். நான் இப்படி கேட்குறேன்னு என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க, நான் எப்போவுமே உங்களுக்கு தள்ளு கொடுத்துட்டே இருக்கேன், என்னால் உங்களுக்கு பிரச்சனை, இந்த ஒரு தடவை மட்டும் உதவி பண்ணுங்கன்னு இவ கேட்டுட்டு இருக்க. ஹீரோ ஃபோனை கட் பண்ணிடுறான். அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அதே இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அவளுக்கு இந்த ஊரோட சிட்டி ஹாஸ்பிட்டல்ல இருந்து தான் கால் வருது. இப்போ அவங்க கால் பண்ணி உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டோம், ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணிருக்கோம், உடனே கூட்டுவாங்கன்னு சொல்ல. அதை பார்த்து இவ ஷாக் ஆயிரா. ஆக்சுவலா ஹீரோ தான் கால் பண்ணி சொல்லியிருப்பான், அதனாலதான் பெரிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து இவ நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சிட்டி ஹாஸ்பிட்டலில் இருக்க. அவங்க அம்மா நல்லபடியாக தான் இருக்காங்க. இப்போ அவங்க அம்மாவை பார்க்க வந்துட்டு அம்மா உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்க, என் கண்ணு முன்னாடி வரது உன்னை பார்த்தாலே என் பிபி அதிகமாயிரும் போல, 5 லட்ச ரூபாய் கையை விட்டு போகிறதுக்கு நீ தானே காரணம், உன்னால தான் நம்ம குடும்பம் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கு, அந்த ஊர் தலைவரோட பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுல என்னடி தப்புன்னு சொல்ல. இவங்க அம்மா இப்படி கேட்டவுடனே இவளுக்கு அந்த பையன் தப்பாக நடந்துக்கிட்ட தான் ஞாபகம் வருது. இப்போ அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு என்னோட மதிப்பு வெறும் 5 லட்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம் மேடம்க்கு என்ன பெரிய மகாராணி நினைப்போ, 5 லட்சம் தர்றதே அதிகம், அது கிடைச்சாலே போதும்னு நினைச்சிட்டு இருக்கேன், நீ அது கூட கைக்கு வராத மாதிரி இப்படி பண்ணிட்டு இருக்க. உன்னை இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்ததுக்கு ஒரு பண்ணியை வளர்த்துருக்கலான்னு அவங்க அம்மா திட்டிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே அழுதுகிட்டே வெளியே வந்துடுறா. இப்போ இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட சர்ஜரிக்கு இவ தான் காசு கொடுத்துருக்கா. கண்டிப்பாக இவ ஏதாவது ஒரு பணக்காரக்கிட்ட போயிட்டு தான் வந்திருக்கணும், இல்லைனா அவ்வளோ பணம் எப்படி வந்திருக்குன்னு இவங்க சொந்த பணம் பற்றி தப்பாக பேசிட்டு இருக்க. அது பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணாலே நீங்கள் தப்பாக தான் பேசுவீங்க, அப்படி இருக்கிறப்ப 5 லட்சம் பணம் எந்த வழியில் வந்தால் எனக்கு என்ன அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் நேராக ஹீரோவை பார்க்கறதுக்காக தான் வரா. இப்போ இவ ஹீரோவோட வீட்டுக்குள்ளே வந்தவொடனே இவன் நினைச்சிருக்கிறத பார்த்தவொடனே ஹீரோ டவல் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சரக்கு இருந்தால் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்ல. ஹீரோவும் சரின்னு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இன்னும் கொஞ்சம் வேணும்னு சொல்ல. ஹீரோவும் சரின்னு இன்னும் கொஞ்சம் ஊற்றி கொடுத்துட்டு இருக்க. சரி என்ன நடந்துச்சுன்றதை என்கிட்ட சொல்லு, உன் மொத்த மதிப்பு வெறும் 5 லட்சம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. உனக்கு தான் எல்லா விஷயமும் தெரியுமே, இதுக்கு மேலே எந்த கேள்வியும் கேட்காத, எனக்கு இன்னொரு கப்பு ஆல்கஹால் வேணும்னு சொல்ல. ஹீரோவும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். இப்போ அதை குடிச்ச கையோட இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஹீரோவை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. நீ என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுதான் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாம் தெரிஞ்சுதான் பண்ணுறேன், எனக்கு வேற வழி இல்லை, என்னோட மதிப்பு 5 லட்சம் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால வேற வழி இல்லாமல் தான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா உன் அழகுக்கு முன்னாடி 5 லட்சம்ன்றது ரொம்ப கம்மி, உனக்கு அதை விட எவ்வளோ வேணாலும் கொடுக்கலான்னு சொல்லி ஹீரோ அவளை கிஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்றா ஸ்டே பண்ணுறான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா பெரிய சூட் கேஸ் எடுத்துட்டு அவங்க அம்மாவை பார்க்க தான் வரா. இப்போதான் அவங்க அம்மா ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் 5 லட்ச ரூபாய் பணம் இருக்கு. அதை பார்த்தோன்னே அவங்க ஷாக் ஆயிட்டு இவ்வளோ பணம் எங்க இருந்துடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்க. இவ அவளோட ட்ரெஸ்ஸை விலக்கி காட்ட அந்த இடத்துல ஹீரோ கடிச்சு வச்ச தழும்பு தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே ஏண்டி பணத்துக்காக உன்னை நீயே விற்க ஆரம்பிச்சிட்டியானா அவங்க நெஞ்சில கையை வச்சுட்டு இருக்க. அதை பார்த்தோன்னா அவங்க அண்ணன் திட்டிட்டு இருக்கான். அம்மாவை இதே இடத்துல கொல்லலான் தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு 2 பேரும் அவளை பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா இந்த பணம் இத்தனை வருஷம் என்னை வளர்த்தேன்னு சொன்னீங்களே, அதுக்காக தான் இதுக்கப்புறம் நம்ம 2 பேருக்கு எந்த சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. அவங்கன்னே இவளோட ரிஜிஸ்டர் புக்கை தூக்கி போட இவ்வளோ அதை குனிஞ்சு எடுக்கலான்னு வர அவங்க அம்மா இவ மண்டியிலே அடிச்சிடுறாங்க. உன்னை பெற்றதுக்கு நான் சும்மா இருந்திருக்கலாம், உன்னை மாதிரி ஒரு பொண்ணை நினச்சா எனக்கு வெக்கமா இருக்குன்னு அவங்க திட்டிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டே அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. ரூமுக்கு வெளியே ஹீரோ தான் நிற்கிறான்.
இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே அவளோட காயத்துக்கு மருந்து போட அவளை தனியாக கூட்டிகிட்டு வந்துடுறான். இப்போ ஹீரோ அவளோட காயத்துக்கு மருந்து போட்டு விட்டுட்டு உங்கள் அம்மா எப்பவும் இப்படி தான் அடிப்பாங்களான்னு கேட்க, நான் தப்பு பண்ணுறப்பல என்னை இப்படி தான் அடிப்பாங்கன்னு இவ சொல்ல, அப்படி என்ன தப்பு பண்ண, நேற்று நைட்டு என் கூட ஒன்றா இருந்தியே அது தெரிஞ்சிருச்சான்னு கேட்க இவ அமைதியாக இருக்கா. இவன் எப்படி அமைதியாக இருந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா, இதுக்கப்புறம் நீ அந்த வீட்டில் இருக்க வேணாம், அதுக்கு பதிலாக வேறு வீட்டில் தங்க, உனக்காக நான் வேறு வாடகை வீடு பார்த்துருக்கேன்னு சொல்ல, என்னங்க நான் உன்னை கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டீங்களே, எனக்கு வாடகை வீடெல்லாம் வேணாம், நான் உங்கள் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினைக்கிறேன், என்னை கூட வச்சுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அது பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா என் கூட இருக்கணும்னா தாராளமாக இருக்கலாம், என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் நல்லபடியாக பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சிட்டு இருக்க. எவ்வளோ ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு இருக்கா. இப்போ இவங்க 2 பேரும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு இருக்க, அந்த இதுக்கு டீனோட பொண்ணு தான் வரா. அவள் இவங்க 2 பேரே பார்த்தவொடனே ஷாக் ஆகிட்டு ஒரு எமர்ஜென்சி கேஸ் உடனே வாங்கன்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்போவே போனதுக்கப்புறம் இவளுக்கு பார்த்தீங்கன்னா அவளோட பாஸ் தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்காக பக்கத்து ஊர் போகிறேன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ ஹீரோக்கு கால் பண்ணி, என்னங்க நான் பிஸ்னஸ் ட்ரிப்காக என் பாஸ் கூட இந்த ஊருக்கு போக போகிறேன், அப்புறமா உங்களை மீட் பண்ணுறேன், ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா இவளை எப்படிதான் காப்பாற்ற போறேன்னு தெரில அப்படின்ற மாதிரி வச்சுட்டு ஹீரோ ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கான். இப்போ இந்த சைடு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஊருக்கு வந்துட்டு இருக்க. அவளுக்கு அவள் பாஸ் தான் கால் பண்ணுறான், உனக்காக 40வது மாடியில் ரூம் புக் பண்ணியிருக்கேன், அந்த இடத்துக்கு போன்னு சொல்ல, எவ்வளோ சரின்னு ஹோட்டல் ரூமில் ஸ்டே பண்ணலாம்ல லிஃப்ட்டில் வந்துட்டு இருக்க. அந்த லிஃப்ட்டுக்குள்ளே ஹீரோ இருக்கான். அவனை பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிட்டு, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என் லவர் என்னை ரொம்ப மிஸ் பண்ணா, அதனால தான் பார்க்க வந்துட்டேன்னு ஹீரோ சொல்ல, இவ ஹீரோ கையில் வச்சிருக்க புக்கை பார்க்குறா. அதில் பார்த்தா ஹீரோ ஏதோ மெடிக்கல் மீட்டிங்க்கு வந்திருக்க மாதிரி போட்டிருக்க. நீங்களும் உங்கள் வேலை விஷயமா தான் வந்தீங்களான்னு கேட்க, நான் எந்த விஷயமா வந்தா உனக்கு என்ன, நீ 40வது மாடியில் தானே தங்க போறேன்னு சொல்ல, அந்த விஷயம் எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்க, அது மட்டும் இல்லை அதை விட நிறைய விஷயம் தெரியும். ஏண்டி உன் பாஸ் சொன்னா நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துடுவியா, இந்த ஹோட்டலில் ஒரு நாள் வாடகை எவ்வளோன்னு தெரியுமா, 5000 ரூபாய். உன் பாஸ் சொன்னா நீ பாட்டுக்கு கிளம்பி வந்துடுற, அவன் எந்த இன்டென்ஷனில் கூப்பிட்றான்னு கூடவா உனக்கு தெரியலன்னு ஹீரோவோட காதை பிடிச்சிட்டு இருக்க. ஐயோ காது வலிக்குதுங்க விடுங்கன்னு இவ சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா உனக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட் இருக்குன்னு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இதை சிசிடிவியில் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ண இவளோட பாஸ் தான் கட்டுறாங்க. அவளோட பாஸ் பார்த்தீங்கன்னா இந்த டீனோட பொண்ணுக்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலாக ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு சில டாக்டர்ஸ் கூட தான் இந்த இடத்துக்கு வந்திருப்பான். ஏன்னா இந்த இடத்துலயே அவங்க ஹாஸ்பிட்டல் இருக்கும், அந்த இடத்துல ஒரு மெடிக்கல் மீட்டிங் முன்னாடியே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஹீரோயின் வர்ற விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோ அந்த மீட்டிங்கை உடனே அரேஞ்ச் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு வந்திருப்பான். அதனால தான் இந்த பொண்ணு இந்த இடத்துல இருக்கா. இப்போ இந்த பொண்ணை பார்த்த உடனே என்ன பார்த்தீங்கன்னா, உங்களை இங்கே பார்ப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, எந்த ரூம்ங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நான் பக்கத்து ரூமில் தாங்க இருக்கேன்னு இவ சொல்கிறா. நீங்கள் டீனோட பொண்ணு தானே, உங்களை ஒரு தடவை நான் பார்த்துருக்கேன், சரி பத்திரமா இருங்கன்னு சொல்ல அவளும் சரின்னா அவளோட ரூமுக்கு போகிறான். அவள் போனதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா லிஃப்டோட சிசிடிவி ஃபுட்டேஜ் அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேரையும் தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினை ரூமுக்கு கூட்டு வந்து அவள் காலை பிடிச்சி கிட்டே இழுத்துட்டு இருக்க. என்னங்க இது பகல், இப்போ போய் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்ல, இவன் இப்படி கேட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு கொலுசு எடுத்து அவள் காலில் மாட்டி விடுறான். இது உனக்காக தான், இப்போவும் காலில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவள் காலில் போட்டு விட்டுட்டு இது என்னோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட்டுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவளுக்கு பயங்கர சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கு யாரோ கால் பண்ணுறாங்க. அந்த கால் வந்தவொடனே எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீ ரெஸ்ட் எடு நான் வரேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இது வரைக்கும் யாருமே எனக்கு கிஃப்ட் கொடுத்ததில்ல, நீங்கள் கொடுத்ததை நினச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு இவ ஹீரோ கிஃப்ட் கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கா. இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஹீரோவை பார்க்கலான்னு ஹீரோவோட ரூமுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். இப்போ இப்படி குளிச்சுட்டு வந்துட்டு இருக்கான். அந்த ரூம்குள்ளேருந்து இன்னொரு பொண்ணு வரா. பார்த்தா அவளும் குளிச்சுட்டு தான் வந்திருக்கா. இப்போவ குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸில் வந்து நின்றுட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிறா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு கேட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா சாரிங்க தப்பான நேரத்தில் வந்துட்டேன்னு அவள் குடுகுடுன்னு அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்து இந்த பொண்ணு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட ரூமுக்கு வந்துட்டு இருக்க. என்னென்னமோ அவன் மண்டிக்குள்ள ஓடிட்டு இருக்கு. ஒரு வேளை அவங்க 2 பேரும் பெட்டில் ஒன்றா இருந்தாங்களா, இதுக்கு 2 பேரும் குளிச்சுட்டு இருந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு வேளை 2 பேருக்கு நடுவில் ஏதாவது நடந்திருக்கும்னு இவ குழம்பி போய் முழிச்சிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு இவளோட பாஸ் தான் வரான். இப்போ வந்து உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் வான்னு சொல்ல, இவ்வளோ சரினா அவன் கூட வந்துடுறா. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா நான் இப்போ தான் ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், டாக்டரோட ஃபியான்சி ஊரில் இருந்து திரும்ப வந்திருக்கான்னு. அவங்க 2 பேருக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு. அப்படி ஒரு லவ் தெரியுமா, அந்த மாதிரி லவ்வர்ஸை நான் பார்த்ததே
பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்ச இந்த தடவை கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் அந்த பொண்ணு வந்திருக்கணும். அந்த பொண்ணோட ஃபேமிலி சாதாரண ஃபேமிலி இல்லை, ரொம்ப பெரிய ஃபேமிலின்னு இவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரியை பற்றி இவன் சொல்லிட்டு இருக்கா. அதை பார்த்தோன்னா இவளோட முகமே மாறி போயிருது. நீ நினைக்கிற மாதிரி அவன் ஒன்றும் சாதாரண டாக்டர் கிடையாது. அவன் பின்னாடி பெரிய பேக்ரவுண்டே இருக்கு. இந்த ஊர்ல உள்ள ரொம்ப பெரிய பணக்காரங்கள்ல அவனும் ஒருத்தன். எதுக்கும் அவன் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் கீழே பேசுறத மேல நின்று ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். வேற பொண்ணு கூட இருக்கு, அதுல எந்த தப்பும் இல்லை. அதான் நான் இப்ப திரும்ப வந்துட்டேன்ல, அதனால அந்த பொண்ணை விட்டுட்டு என்கிட்ட வந்துருன்னு சொல்ல, மேடம் என்னை பத்தி இன்வெஸ்டிகேட்லாம் வேற பண்ணியிருக்கீங்க போல, உன் வேலை ஏதாவது மட்டும் பாருன்னு சொல்ல, வேலையை பார்க்க தான் நானும் வந்திருக்கேன். எங்கள் அம்மா அப்பா கிட்ட போய் என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்கிறதுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? இல்லை தானே? அவங்களோட பொண்ணு சின்ன வயசுலேயே காணாமல் போயிட்டா. அவங்க வளர்த்த பொண்ணு நான் தான். நீ என்னதான் கட்டிக்கிட்டாகணும், உனக்கு வேறு வழி இல்லை. எங்க பாரு, நீ அவளை கிஸ் பண்ணதை நான் மனசில் வச்சுக்கல, அதை அப்பயே மறந்துட்டேன். அவளை விட்டுட்டு என்னை கல்யாணம் பண்ணிக்க, நம்மளோட என்கேஜ்மெண்ட்டை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். எப்படியும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உன் ஃபேமிலி ஒத்துக்க மாட்டாங்க, என் ஃபேமிலியும் ஒத்துக்க மாட்டாங்க. எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. ஒழுங்காக அந்த இடத்த விட்டு போயிரு. தேவையில்லாமல் எதாவது பேசினா மனுஷனாவே இருக்க மாட்டேன். உனக்கு ரூம் இல்லைன்னு தானே இந்த ரூமுக்கு வந்த, ரூம் இருக்கோ இல்லையே இந்த இடத்த விட்டு போய் தலன்னு ஹீரோவில் பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட. இவ்வளோ பார்த்தீங்கன்னா யாரும் நினைச்சாலும் சரி உன்னை எங்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, உன்னை அப்புறமா பார்க்குறேன்னு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இவ போன கையோட ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போவே இப்படி கால் பண்ணா அவளோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அது பார்த்த உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளோட ரூமுக்கு வந்து கதவை தட்டிட்டு இருக்க. இவ கதவை திறக்க மாட்டேங்கிறா. ஏன்னா வந்திருக்கிறது ஹீரோ தானே, இவளுக்கு நல்லாவே தெரியும். எங்க பாரு, என் மேல கோவமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ரெஸ்ட் எடு, கோவம் எல்லாம் சரியா போயிடும். காலையில வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்ப இந்த சைடு கட் பண்ணா இவங்க 2 பேரையும் தான் காட்டுறாங்க. ஹீரோவோட ஃபியான்சியும் இவளோட பாஸும் கூட்டு கலவானுங்க. இப்போ உன பார்த்தீங்கன்னா எங்க பாரு, உனக்கு தேவை அவன், எனக்கு தேவை அந்த பொண்ணு. 2 பேரும் பிரிக்கிற வேலையை நீ பார்த்துக்க. கண்டிப்பா உனக்கு அதில் ஷேர் இருக்குன்னு சொல்ல, எனக்கு ஷேர்லாம் தேவையில்லை, நம்ம பிளான் படி இல்லை, சரியா போனா அதுவே போதுன்னு 2 பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ரினோவேஷன் பண்றதுக்காக சைட்டுக்கு வந்து அந்த பில்டிங்கை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு டீனோட பொண்ணு தான் வரா. இப்போ வந்து என் கூட தனியாவா, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்ல, நான் எதுக்கு அவங்க கூட வரணும், நாளா வரமாட்டேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. இவ இப்படி சொன்னவன அந்த பொண்ணு ஒரு வீடியோவை காட்டுறா. ஹீரோவும் இவ்வளோ லிஃப்ட்ல கிஸ் பண்ணிக்கிட்ட வீடியோ தான். அதை பார்த்தவன இந்த வீடியோ வெளியே போகாம இருக்கன்னா நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும். எங்க அப்பாவுக்கு அப்புறம் ஹாஸ்பிட்டல் பார்த்துக்க போறது யார் தெரியுமா? ஓ மாப்பிள்ள தான். நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, இந்த வீடியோவை வெளியே விட்டுருவேன், அவனோட மான மரியாதையே போயிருன்னு சொல்ல, அதை பார்த்தவன இவ பயந்து போயிட்டு சரி வரேன்னு ஒத்துக்கிறா. இப்போ அந்த பொண்ணு இவளை தனியா கூட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் தான் காட்டுறாங்க. ஹீரோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா ஹீரோவை கூட்டிட்டு டின்னருக்கு வந்துட்டு இருக்க. எனக்கு இந்த சாப்பாடெல்லாம் சுத்தமா பிடிக்காது, டேஸ்ட் மாறிடுச்சுன்னு ஹீரோ சொல்ல, அப்படின்னா உனக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லு, உனக்காக ஸ்பெஷலாக பண்ண சொல்கிறேன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், எதுக்காக என்னை கூப்பிட்டேன், அந்த விஷயத்த டக்குன்னு சொல்லித்தலன்னு ஹீரோ பேசிகிட்டு இருக்க. அவனுக்கு ஒரு முக்கியமான ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் கால் வந்த உடனே இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு, என்னது காணாமல் போயிட்டாலாம், உடனே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொல்ல, 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்னு அவங்க சொல்ல, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குறேன்னு இவ கேட்குறா. எங்க பாரு, அவள் காணாமல் போனதுக்கு உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருந்துச்சுன்னு வச்சுக்க, உனக்கு கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. அவன் போன கையோட இந்த இடத்துக்கு பாஸ் தான் வரான். இப்போ அவன் வந்து நம்ம பிளான் படி தான் எல்லாம் போயிட்டு இருக்கு, நான் ஆசைப்பட்டது சீக்கிரமே நடந்துரு போலேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. நம்மளோட விளையாட்டே இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது, போக போக தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுதுன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க. இந்த சைடு போலீஸ் ஸ்டேஷனை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துட்டு இருக்க. போலீஸ்காரங்க கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. ஏமா உன் கூட வந்த பொண்ணுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த பொண்ணு என்னை தனியாக கூப்பிட்டு போனா நானும் அவங்க கூட போயிட்டு இருந்தேன். நாங்கள் போன இடம் ஃபுல்லாக சிசிடிவி இருந்துச்சு, ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நாங்கள் போன இடத்துல சிசிடிவி இல்லை. திடீர்னு ஒரு ஆள் வந்து அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதை பார்த்த உடனே நான் ரொம்ப பயந்து போயிட்டு உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன்னு இவன் நடந்துக்கதை சொல்லிட்டு இருக்க. கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூட்டிகிட்டு போகலான்னு அதுக்கான ப்ரொசீஜரை பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பாஸுமே வந்துடுறான். இப்போ வந்து என்னென்ன ப்ரொசீஜர்னு சொல்லுங்க, நான் முடிக்கிறேன்னு சொல்ல, ஆல்ரெடி ப்ரொசீஜர்லாம் முடிஞ்சிருச்சு, உன் வேலையை பார்த்துட்டு போடன்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு வந்துட்டு அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்து இந்த பாஸை பொறாமப்பட்டு இருக்கான். என்னங்க இது போலீஸ் ஸ்டேஷன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, யாரு பார்த்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ என்னோட லவர், அதை மறந்து போயிடாத, வா போலான்னு ஹீரோ அவளை ஹோட்டல் ரூமுக்கு கூட்டு வந்துடுறான். இப்போ அங்கே வந்தவன அவள் காயத்துக்கு மருந்து போடுறான். அவள் காலில் லைட்டாக அடிபட்டிருக்கு போல. இப்போ அது காயத்துக்கு இவன் மருந்து போட்டு விட்டுட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா டீனோட பொண்ணுக்கு என்னாச்சு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவ கூட இதுக்காக நீ போனேன்னு ஹீரோ கேட்க, இல்ல அந்த பொண்ணு நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்க வீடியோவை எடுத்து என்கிட்ட காமிச்சா, நான் அவ கூட வரலன்னா இந்த வீடியோவை ஆன்லைன்ல போட்டுருவேன்னு சொல்லிட்டா. எனக்கு அவங்களோட மான மரியாதை ரொம்ப முக்கியம், அதனாலதான் அவ கூட போனேன்னு சொல்ல, நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்த வீடியோவான்னு ஹீரோ கேட்குறான். ஆமா, நீங்க என்ன லிஃப்ட்ல கிஸ் பண்ணீங்களா, அந்த வீடியோ தான். அந்த வீடியோ எப்படி அந்த பொண்ணுகிட்ட போச்சுன்னு எனக்கு சுத்தமா தெரியல, சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் என்கிட்ட காமிச்சான்னு சொல்லிட்டு இருக்க. சரி ரொம்ப டைம் ஆயிடுச்சு, போய் ரெஸ்ட் எடுன்னு சொல்லிட்டு ஹீரோனோட ஆளுங்களுக்கு கால் பண்ணி
என்னோட ஃபியான்சிக்கு உங்கள் பாஸுக்கும் என்ன சம்மந்தன்றதை கண்டுபிடி. டீனோட பொண்ணு எப்படி காணாம போனா அது எல்லா டீட்டெயிலும் எனக்கு வந்தாகணும்னு இவங்களை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஹீரோ இப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்க இந்த சைடு ஹீரோயின் கத்துற சவுண்டு கேட்குது. என்னடான்னு போய் பார்த்தா அவள் கீழே விழுந்துட்டா. அதை பார்த்தவொடனே ஹீரோவில் தூக்கிட்டு வந்து பெட்ரூமில் உட்கார வைக்க எனக்கு இடுப்பு பயங்கரமாக வலிக்குது, சுளுக்கு விழுந்துருச்சுன்னு நினைக்கிறேன்னு இவ சொல்ல, குப்புற திரும்பி படுன்னு ஹீரோ சொல்ல இவ்வளோ திரும்பி படுத்துக்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் சட்டையை தூக்கிட்டு இடுப்புக்கு சுளுக்கு எடுத்து விட்டுட்டு இருக்க. இவ்வளோ இப்படி பார்த்தவொன்னா அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க போதும் போதும் காலையில் பார்த்துக்கலான்னு இவன் இந்த பக்கம் திரும்ப பார்த்தா 2 பேரும் இப்படி ஒரு போஸ்டில் இருக்காங்க. இப்போ இவங்க 2 பேரும் இவ்வளோ க்ளோஸாக பார்த்தவொன்னே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு ரொமான்ஸ் பண்ணலான்னு வர, என்னங்க இந்த விஷயம் உங்களோட ஃபியான்சிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்னு இவ கேட்க, அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் பக்கத்தில் உட்காந்து இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்றத இவகிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். எங்க பாரு, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட் ஆனது உண்மைதான். ஆனால் நான் வேணான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபாரின் போயிட்டா. அப்பயே இந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சு போச்சு. எனக்கு அவளுக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. என் வாழ்க்கையில் இருக்க ஒரே பொண்ணு நீ தான் சொல்ல, அப்புறம் இதுக்காக அந்த பொண்ணு உங்க ரூம்ல குளிச்சுட்டு வந்தானே இவ கேட்குறா. அவள் ஃபாரின்லேருந்து இப்போதான் திரும்ப வந்திருக்கா. ரூம்லன்னு சொல்லி என் ரூம்குள்ள வந்துட்டா. சரி தெரிஞ்ச பொண்ணு தானே குளிச்சுட்டு போய் தள்ளிட்டுன்னா நானே விட்டுட்டேன். இதுக்கப்புறம் என் கிட்ட வந்தான்னு வச்சுக்க, நான் கன் எடுத்து ஷூட் பண்ணிடுறேன், நீ எதுக்கு கவலைப்படாதன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் இருக்க ஒரே பொண்ணு நீ தான், வேற யாருக்கு என் வாழ்க்கையில் இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட வந்து அவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு அவ கூட ஒன்னா ஸ்டே பண்றான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த டீனோட பொண்ணு தான் இருக்கா. என்னடான்னு பார்த்தா அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் இந்த பொண்ணோட உடம்புல நிறைய அடிபட்டிருக்கு, அது மட்டும் இல்லாமல் ஒரு கிட்னியை வேற எடுத்திருக்காங்க, யார் இப்படி பண்ணதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு டவுட் வந்துடுது. கண்டிப்பாக இந்த வேலையை நம்ம கூட இருக்கவங்க தான் செஞ்சுருக்கணும், இல்லைனா டீனோட பொண்ணுக்கே இப்படி ஒரு நிலைமை வருமா அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக சந்தேகப்பட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயின் தான் காட்டுறாங்க. அவள் தூங்கி இருந்திருக்க அந்த இடத்துல ஒரு கிஃப்ட் தான் இருக்கு. என்னடான்னு பார்த்தா ஹீரோ தான் அவளுக்காக நெக்லஸ் வாங்கி வச்சிருக்கான். இப்போ அவள் இப்படி பார்த்துட்டு இருக்க. அவளுக்கு ஹீரோ தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி இப்போ ஹீரோ கால் பண்ணி அந்த நெக்லஸ் உனக்காக தான், எப்போவும் அதை கழுத்தில் போட்டுக்கணும் ஓகேவான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. ஊரில் ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் முன்னாடியே கிளம்பிடுவேன், நீ எந்த ஃப்ளைட்டில் வரையோ அந்த ஃப்ளைட் நம்பரையும் டைமையும் கரெக்டாக எனக்கு அனுப்பிச்சிருன்னு சொல்ல இவ்வளோ சரின்னு சொல்லிடுறா. இப்போ அந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் அவனோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஃபியான்சி தான் வரா. இப்போ வந்து எங்கே போயிட்டு இருக்க, என் கூட கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நீ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கன்னு உனக்கு தெரியல, ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது, எதுவாக இருந்தாலும் பார்த்து பண்ணு, அதோட விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொல்லிட்டு போக, அது பார்த்தோன்னா அவளை பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடி தான் சுத்த போறியா, என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்னு சொல்ல உன் வேலையை பார்த்துட்டு போடின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் கிட்ட தான் ஃபோன் பண்ணி பேசிகிட்டு இருக்கா. இங்கே பாரு, என்னால் அவனை கரெக்ட் பண்ணவே முடியலன்னு சொல்லிட்டு இருக்க. அது உன் கையில் தான்ப்பா இருக்கு, நீ எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா அவ கூட இருக்கக்கூடாது, அவளை ஒழிச்சு கட்டுறதுக்கான வழியை பாருன்னு சொல்ல, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாதுன்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு அவளோட வேலையை பார்த்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் வரா. இப்போ வந்து இவ கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸை பார்க்குறா. இந்த நெக்லஸ் அவன் தானே உனக்கு கொடுத்தான், ஏன்னா இதே நெக்லஸை 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கொடுத்தான். அவனுக்கு பொண்ணுங்களுக்கு நெக்லஸ் கொடுக்குறதுனா ரொம்ப பிடிக்கும். அந்த ஹாபியை அவன் இப்போ வரைக்கும் மாற்றிக்கல. அவங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா, உனக்கு அவனுக்கு சுத்தமாக செட் ஆகுது, ஏன்னா உன்னோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் அவன் சாதாரண ஆள் கிடையாது, இந்த ஊர்லேயே உள்ள ரொம்ப பெரிய பணக்காரன். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அவங்க 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிரும். அவனுக்கு ஏத்த பொண்ணு நான் தான், அதனால அவனை விட்டுட்டு போயிரு, எவ்வளோ பணம் வேணுமோ வாங்கிக்கன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் அவரை கண்டிப்பாக விட்டுட்டு போக மாட்டேன், உங்கள் வேலை ஏதாவது மட்டும் பாருங்கன்னு சொல்ல, நான் சொல்கிறது இப்போ வேணா உனக்கு கஷ்டமாக இருக்கலாம், உண்மை என்னன்னு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக நீயே விட்டுட்டு போயிடுவேன்னு அந்த பொண்ணு அந்த இடத்த விட்டு போயிட்டு இருக்க. அதை பார்த்தவனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையாகவே எனக்கும் அவருக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்போ ஹீரோயின் அவளோட ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஃப்ளைட் ஏறி பாஸ் கூட ஊருக்கு வந்துடுறா. இப்போ அவங்க 2 பேரும் ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கார் பார்க்கிங் வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல ஹீரோ தான் நிற்கிறான். இப்போ அவனை பார்த்தவொன்னே அவள் ஹீரோ கிட்ட ஓடி வந்துட்டு இருக்க. அதை பார்த்தவனா அவன் முறைச்சு பார்த்துட்டு இருக்கான். இப்போ அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கார்ல ஏறி உட்காந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்க. ஏன் இப்படி சோகமாக இருக்க, என் ஃபியான்சி உன்னை பார்க்க வந்தாலான்னு கேட்க, இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி இவ பார்த்துட்டு இருக்கா. அவன் என்ன சொன்னான்னு நான் சொல்லவா, நீ கழுத்தில் போட்டிருக்க நெக்லஸ் இதுக்கு முன்னாடி அவளுக்கும் நான் வாங்கி கொடுத்துருப்பேன்னு சொல்லியிருப்பான், அதெல்லாம் நீ நம்பியிருப்பியான்னு சொல்ல இவ்வளோ ஆமான்னு சொல்கிறா. பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத, நம்ம 2 பேரை பிரிக்கிறதுக்கு நிறைய சதி நடக்குது, அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டா நல்லா இருக்கும். நான் நெக்லஸ் வாங்கி கொடுத்தது அவளுக்கு இதுக்கு முன்னாடி வாங்கி கொடுத்ததான், ஆனால் அதே டிசைன், இது வேற நெக்லஸ், அந்த நெக்லஸ் கிடையாது, அதை நீ புரிஞ்சுக்கோ. என் மனசுல இருக்க ஒரே பொண்ணு நீந்தான் சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்க. இவ்வளோ ஹீரோவை கிஸ் பண்றா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா நீயே இடத்த சூஸ் பண்ணு, இந்த இடத்துல யாருமே இல்லை, நம்ம கார் பார்க்கிங்கில் இருக்கோம், எங்கேயும் ஓகேவா இல்லை பெட்ரூம் போகலாமான்னு சொல்ல ரூமுக்கே போகலான்னு இவங்க 2 பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இவளோட பாஸ் கார்ல இருந்து பார்த்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இவளோட பாஸ் வந்து உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், கேபினுக்கு வான்னு சொல்ல இவ்வளோ சரின்னு கேபினுக்கு வரா. இப்போ அங்கே வந்த உடனே இவனை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, நம்மளோட புது ப்ராஜெக்ட் நீ தான் ஹேண்டில் பண்ண போற, உனக்கு ஓகேன்னு சொல்லு, தாய்லாந்து போலான்னு சொல்ல எனக்கு தாய்லாந்துன்னு இவ ஷாக் ஆகிறா. ஆமாம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காம எத்தனை பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தெரியுமா, ஆனால் உனக்கு வந்திருக்கு, உன்னோட திறமைக்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று தேடி வந்திருக்கு, நான் தான் உன்னை இதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன், உனக்கு ஓகேனா நீ அங்கே போய் வேலை பார்க்கலான்னு சொல்ல ஆனால் சார் வெளியூர் போய் வேலை பார்க்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, நான் எங்கேயும் வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு டைம் வேணா தாராளமாக எடுத்துக்க, பொறுமையாக யோசிச்சு நல்ல முடிவாக சொல்லுன்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவோட ஃபியான்ஸி தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மா கிட்ட தான் வந்து பேசிகிட்டு இருக்கா. ஆண்டி, நான் ஃபாரின்லேருந்து திரும்ப வந்ததே மறுபடியும் உங்கள் பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக தான், என் மேலே எந்த கோவமும் இல்லைன்னு சொல்ல ஓ மேலே ஏமா நான் கோவப்பட போகிறேன், அதெல்லாம் எதுவும் கிடையாது, நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு சந்தோஷம் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ஆண்டி அதெல்லாம் நடக்காமல் கனவா போயிரும் போலையே, ஏன்னா அவர் ஒரு பொண்ணு கூட சுற்றிட்டு இருக்காரு, அந்த பொண்ணு அவர் கூட வீட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்கான்னு இப்போ பற்றி வச்சு விட்டுறா. இப்போ இப்படி பற்றி வைக்க அவங்கள பார்த்தீங்கன்னா நீ எதுக்கு கவலைப்படாதம்மா, என் வீட்டு மருமக நீ தான், இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன்னு அவங்க அவளை சமாதானப்படுத்திட்டு இருக்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஹீரோக்காக சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து இவளை கட்டி பிடிச்சிடறான். ஏங்க இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் பண்ணுறதை பார்த்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன்னு சொல்ல என்னன்னு தெரில, உனக்கு கட்டி பிடிக்குன்னு தோணுச்சு, நீ எனக்காக சமைக்கிறத பார்க்கும்போது கிஸ் பண்ணணும்னு கூட தான் தோணுதுன்னு ஹீரோ கிட்ட வந்துட்டு இருக்க. இவளை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சாப்பிடலாம் அப்புறமா ரொமான்ஸ் பண்ணலான்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, ஃபர்ஸ்ட்டு ரொமான்ஸு அப்புறமா சாப்பிடலான்னு இவங்க ரெண்டு பேரை கட்டி பிடிச்சிட்டு ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்க. ஹீரோக்கும் அவங்க அம்மா தான் கால் பண்ணுறாங்க. அந்த கால் வந்த உடனே ஹீரோ ஃபோன் பேசிட்டு இருக்கான். இப்போ இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஏண்டா எப்போதான் வீட்டுக்கு வரலான்னு இருக்கா, வீட்டு பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அதனால வர முடியாதுன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்க. எதனால பிஸியாக இருக்க, உன் கூட ஒரு குட்டி பொண்ணை வச்சுட்டு இருக்கே அவளாலையா, எங்க பாருடா அவளை துரத்தி விடுற வழியே பாரு, காசு கொடுத்து இந்த இடத்த விட்டு அமுச்சு விட்டுறேன்னு சொல்ல தேவையில்லாமல் என் வாழ்க்கையில் குறுக்க வராதிங்க, அப்படி வந்தீங்கன்னா நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு ஹீரோ ஃபோனை கட் பண்ணிவிட. இந்த சைடு ஹீரோயினோட ஃபோனுக்கு அவளோட பாஸ் தான் மெசேஜ் அனுப்புகிறான். உனக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு, அதை யூஸ் பண்ணிக்க, தாய்லாந்து போனால் தான் உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு இவன் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்க. அந்த மெசேஜை ஹீரோ பார்த்துடுறான். இப்போ அதை பார்த்த உடனே இவன் அப்செட் ஆகிட்டு இருக்க. இவ்வளோ பார்த்தீங்கன்னா என்னங்க இந்த கேக் சாப்பிடுங்க சூப்பராக இருக்குன்னு சொல்ல நீ கொடுக்குற கேக் மட்டும்தான் ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் ஆள் சரியான பாய்சனால இருக்குன்னு சொல்ல என்னது பாய்சனா, நான் எங்கெங்க பாய்சன் கலந்தேன், உண்மையாகவே கேக் ஸ்வீட்டாக தான் இருக்குது சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சு உன்னை தாய்லாந்து அனுப்ப போறாங்க போல, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. என்னோட கெரியர் நல்லபடியா இருக்குன்னா நான் தாய்லாந்து போறதுல என்ன தப்பு, நான் உடனே அவருக்கு ரிப்ளை பண்றேன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ ஃபோனை பிடுங்கி அதெல்லாம் ஒரு ரிப்ளைவும் பண்ண வேண்டான்னு சொல்றான். எங்க பாரு நீ ஏன் கூட தான் இருக்கணும், தாய்லாந்து போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கான்னு நான் பார்க்குறேன்னு ஹீரோ அவளை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவள் வீட்டில் இருந்துட்டு இருக்க. அந்த இதுக்கு ஹீரோவோட அம்மா தான் வராங்க. இப்போ அவங்க இவ்வளோ பார்த்தவொன்னே நீ தான் அந்த பொண்ணா என் பையன் கூட சுற்றிட்டு இருக்குதுன்னு அவங்க பேசிகிட்டு இருக்க. ஆண்டி நான் உங்களுக்காக டீ போட்டு தரேன்னு இவ டீ போட அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுறேன். எங்கள் பாருமா உனக்கே பையனுக்கு சுத்தமாக செட் ஆகுது, என் பையனுக்கு ஆல்ரெடி ஃபியான்சி இருக்கா, அவள் தான் என் வீட்டு மருமகளாக வரணும், இந்தா இதில் எவ்வளோ காசு வேணுமோ எடுத்துக்க, என் பையனை விட்டு போயிரு, உங்கள் ரெண்டு பேருக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை, ஏன்னா எனக்கு ஸ்டேட்டஸ் இடிக்குது, உன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் சுத்தமாக நல்லா இல்லை, உன்னை எப்படி என் வீட்டு மருமகளாக்குவேன், ஒழுங்கா அவனை விட்டு போகிறதா உனக்கு நல்லதுன்னு சொல்ல அவரை விட்டு போறேன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இந்த பணம் எனக்கு தேவையில்லை, அதை நீங்களே வச்சுக்கோங்கன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அவங்கள பார்த்தீங்கன்னா நீ போகலன்னா உன்னை எப்படி அனுப்பணும்னு எனக்கு தெரியும்னு அவங்க இந்த இடத்த விட்டு போக அதை பார்த்து இவன் ரொம்ப சுகமாயிடா. இப்போது நைட் ஆகுது. நைட் இவ்வளோ பார்த்தீங்கன்னா ரூமில் லைட்டு கூட போடாமல் உட்காந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து ஏன் லைட்டு போடாமல் இருக்குன்னு இவன் லைட் ஆன் பண்ணிட்டு இவள் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க. இவள் சோகமாக இருக்கா. அதை பார்த்த உடனே ஏன் இப்படி சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு இவ சொல்கிற, எனக்கு நல்லா தெரியும் எங்கள் அம்மா வந்து உன்னை பார்த்தாங்க அதனால தானே சோகமாக இருக்கு அப்படின்னு சொல்ல அவங்களுக்கும் அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறதா சொல்கிறாங்க, என்னை இந்த இடத்த விட்டு போக சொன்னாங்க, உங்களை விட்டு போக சொன்னாங்க, அதுதான் நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன், எனக்கு தெரிஞ்சு உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்க தகுதி எனக்கு இல்லையோன்னு தோணுதுன்னு சொல்ல ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, அதெல்லாம் எதுவும் கிடையாது, எனக்கு ஏற்ற பொண்ணு நீ தான், நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டியே வரணும், வேற யாரும் வர்றதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டல் போய் எங்கள் அப்பாவை பார்க்குறேன், எனக்கு எங்கள் அப்பா ஞாபகமாக இருக்குன்னு இவ போக பார்க்க எங்கே போக பார்க்குற, ஒரு நிமிஷம் நில்லு, நானும் கூட வரேன், ரெண்டு பேரும் சேர்ந்து போகலான்னு சொல்ல அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் தனியாகவே போய்க்கிறேன்னு இவ போக பார்க்க ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போவே கால் பண்ணி எங்கே பாருங்க அந்த பொண்ணு கூட எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் செத்தே போயிடுவேன், நான் வாழ்ந்தா இவ கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ இப்படி சொன்னதை பார்த்தோன்னே ஏங்க அவங்கள பிளாக்மெயில் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்ல எனக்கு நீ தான் முக்கியம், நீ இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது, எல்லாத்தையும் விட எனக்கு நீந்தான் முக்கியம் அப்படின்றப்ப நான் உனக்கு தானே இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன், ஏன்னா என் வாழ்க்கையை நீந்தான்னு சொல்லி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணிட்டு இருக்கான்.
இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவளோட ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பாஸ பார்த்தீங்கன்னா, "ஏய் ஒரு காம்படிஷன் நடக்கும்போது அதில வின் பண்ணிட்டேன்னா 1,000,000 பணம் கிடைக்கும் தெரியுமான்னு" சொல்ல, "என்னது 1,000,000ன்னு?" இவ கேட்குறா. "ஆமா, உண்மையாவே என்னோட டிசைன் ரொம்ப நல்லா இருக்கு. நீ கலந்துக்கிட்டேன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாய்லாந்து போறவங்களுக்கு மட்டும் தான் இந்த காம்படிஷன்ல கலந்துக்கிற வாய்ப்பு இருக்குன்னு" சொல்லிட்டு இருக்க. அது பார்த்தோனே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, ஹீரோ சொன்னத பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. "என் வாழ்க்கையே நீ தான்" சொல்லியிருப்பான். அதை பார்த்தோன்னே இவ்ளோ பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க அம்மா கிட்ட பேசியிருப்பான் இல்லையா? அதை பத்தி தான் யோசிச்சு பார்க்குறா. நான் வாழ்ந்தா இவ கூட தான் வாழ்வேன், இல்லைன்னா செத்து போயிருவேன்னு சொல்லியிருப்பான் இல்லையா? அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு, "இல்ல சார், நான் தாய்லாந்து போகல. நான் இங்கே தான் இருக்க போறேன்னு" சொல்லிட்டு போக, அதை பார்த்தோன்னே இவன் ரொம்ப அப்செட் ஆயிடுறான். இவளை எப்படி மடக்கிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு, இவனை பார்த்தீங்கன்னா யாருக்கோ கால் பண்ணி, "டேய் எனக்காக ஒரு காரியம் பண்ணணும். அதை உடனே பண்ணி தருங்கன்னு" இவன் ஏதோ வில்லத்தனமா பிளான் பண்ணிட்டு இருக்க. இந்த சைடு இவளோட அப்பாவை தான் காட்டுறாங்க. என்னடான்னு பார்த்தா, அவங்க அப்பாவை மாடியிலேருந்து கீழே தள்ள பிளான் பண்ணிட்டான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா, யோ உன்னை ஆக்சிடென்ட் பண்ண வச்சதே எங்க வேலை தான். ஆனாலும் நீ பொழைச்சிட்ட. உனக்கு உண்மையாவே ஆயுசு 100. இந்த தடவை உன்னால கண்டிப்பா பொழைக்க முடியாதுன்னு இவளோட பாஸை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறான். இப்போ அப்படியே கட் பண்ணா ஹீரோயின் இந்த விஷயம் தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்க. டாக்டர் பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். அவரோட சர்ஜரிக்கு எப்படியும் 1 மில்லியன் அது செலவாகுன்னு சொல்லிட்டு போக, அது பார்த்தவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா 1 மில்லியனுக்கு நான் என்ன பண்றது? அவர்கிட்ட மறுபடியும் போய் என்னால் நிற்க முடியுமா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோட ஃபியான்சி தான் வரா. இப்போ வந்து உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் வான்னு சொல்ல, இவ்வளோ சரினா அவ கூட வந்துடுறா. இப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, இங்க பாரு ஸ்ரீ குடும்பம் பெரிய பிரச்சனையில் இருக்கு, நீ தான் காப்பாற்றணும்னு சொல்ல, எனக்கு நான் காப்பாற்றணுமான்னு இவ கேட்குறா. ஆமா, அவன் உன்னை காதலிக்கிறதுனால அவன் ஒட்டுமொத்த குடும்பத்தையுமே எதிர்த்துட்டு நிற்கிறான். இதனால எவ்வளோ பிரச்சனை வரும் தெரியுமா? இவனுக்கும் அவங்க அம்மா அப்பாவுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு வெளியே தெரிஞ்சா அவங்க கம்பெனி ஷேர்லாம் ரொம்ப டவுன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அவன் பிஸ்னஸும் ரொம்ப அடி வாங்கும். இதை பற்றிலாம் உனக்கு தெரியாதுல்ல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு அவனை விட்டுட்டு போயிரு. அட்லீஸ்ட் போகிற மாதிரியாவது நடிக்கலாம்ல, கொஞ்ச நாளைக்கு அது இப்படி பண்ணுன்னு சொல்லி அந்த பொண்ணை அட்வைஸ் பண்ண, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா, இவர் எனக்காக தான் அவங்க அம்மா கூட சண்டை போட்டாரு, எனக்காக தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு, எனக்காக எல்லாம் பண்ணி அவரோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது, கண்டிப்பாக அவரை விட்டு போகிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இவன் நடந்து வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வரான். இப்போ ஹீரோ இவ்வளோ பார்த்தவொன்னே வா வந்து காரில் உட்காருன்னு சொல்ல இவ்வளோ காருக்குள்ளே ஏறிக்கிறா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அவரோட சர்ஜரிக்கு 1 மில்லியன் செலவாகுன்னு சொன்னாங்கன்னு சொல்ல, அதை பற்றி நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, காசு நான் கொடுத்துட்டேன், அதனால நீங்கள் காசு கொடுக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. காசு எங்கேருந்து வந்துச்சுன்னு ஹீரோ கேட்குறான். உங்கள் அம்மா 1 மில்லியன் கொடுத்தாங்க, அப்புறம் உங்கள் ஃபியான்சி 1 மில்லியன் கொடுத்துட்டாங்க, உங்களை விட்டு போகிறதுக்கு முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, உனக்கு என்ன பைத்தியமான ஹீரோ கேட்குறான். இல்லைங்க, அவங்க 2 பேரும் சொல்கிறது கரெக்டு தான், கண்டிப்பாக நான் உங்களுக்கு செட் ஆக மாட்டேன். நான் உங்ககிட்ட எப்படி ஒரு சூழ்நிலையில் வந்தேன் அப்படின்றத மறந்து போயிட்டீங்களா? பணத்துக்காக தான் வந்தேன், இப்போவும் பணத்துக்காக தான் போகிறேன். நம்ம 2 பேருக்கு நடுவில் இருக்கிறது வெறும் பணம் மட்டும்தான், மற்றபடி எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் பயங்கர கோவம் வந்துடுது. அப்படின்னா காசுக்காக தான் என் கூட ஒன்றா இருந்தியா, வேறு எதுக்காகவும் இல்லையா? உன் மனசில் நான் இல்லையான்னு கேட்க, என்னைக்கு என் மனசில் நீங்கள் கிடையாது, எனக்கு பணம் கிடைச்சிருச்சு, நான் கிளம்புறேன்னு அவன் அந்த இடத்த விட்டு போக, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு பயங்கர கோவம் வந்துட்டுருக்கு. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு போக, இவ்வளோ பார்த்தீங்கன்னா நான் உங்களை விட்டு போகிறதா உங்கள் வாழ்க்கைக்கு நல்லது, நான் கூட இருந்தால் உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் இவ்வளோ பார்த்தீங்கன்னா அவள் பாஸை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவங்க பாஸ் கிட்ட வந்து, பாஸ் நான் தாய்லாந்து போகிறதுக்கு ஒத்துக்கிறேன், ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே பண்ணுறேன்னு சொல்ல, லேட்டாக முடிவை சொன்னாலும் நல்ல முடிவாக சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் என்னோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு ரெடியாக இருக்கேன், ட்ரான்ஸ்ஃபர் லெட்டரை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அவன் இந்த இடத்த வீட்டு போக, இவ்வளோ சீக்கிரம் அந்த முயல் குட்டி என் வலையில் சிக்கொன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி இவன் சிரிச்சிட்டு இருக்கான். இப்போ அந்த சைடு கட் பண்ண ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா, எங்க பாரு நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்றதை உடனே கண்டுபிடிச்சாகணும், இந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டே சொல்லாது, முக்கியமாக அவள் பாஸ் அப்புறம் என்னோட ஃபியான்சி இவங்க 2 பேருக்கும் நல்ல ஏதோ இருக்குது, அது என்னன்றதை கண்டுபிடி, ஃபாரின்ல உள்ள அவனோட கம்பெனியில் ஏதோ இல்லீகல் நடக்குது, அது என்னன்றதையும் கண்டுபிடின்னு சொல்ல அவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட ஃபியான்சியை தான் காட்டுறாங்க. இப்போ அவனுக்கு பாஸ் கால் பண்ணி அந்த பொண்ணு ஃபாரின் போகிறதுக்கு ஒத்துக்கிட்டா, நம்ம வலையில் விழுந்துட்டான்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஒரு பிரச்சனை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்காக அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே, உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருவேன், என்னை விடுங்கன்னு சொல்ல, எங்க பாரு இதுக்கு அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு போகிற ஃபாரின்கா, கண்டிப்பாக உன்னை அனுப்ப மாட்டேன்னு சொல்ல, ஏன் அனுப்ப மாட்டீங்க, என் வாழ்க்கை நல்லா இருக்கேன்னா நான் அங்கே போனதான் நல்லா இருக்கும், உங்க கூட இருந்தால் நல்லா இருக்குதுன்னு சொல்ல, பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத, அவனுங்க என்ன வேலை பார்க்குறானுங்கன்னு உனக்கு தெரியுமா, உனக்கு கூட்டு போயிட்டு உன் கிட்னி கண்ணி எல்லாத்தையும் பிடிங்கிடுவானுங்க, அவனுங்க இல்லீகலாக அந்த பிஸ்னஸ் தான் பண்ணுறானுங்க, நான் இப்போ தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சின்னு சொல்ல, சும்மா என் பாஸ் மேலே பழைய போட்டுட்டு இருக்காதீங்க, அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது, என் கெரியர் நல்லா இருக்கணும்னு தான் என்னை ஃபாரினுக்கு அனுப்புறாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்ல, இங்கே பாரு ஜீவோ, நான் சொல்கிறத கேளு, நீ நல்லா இருக்கன்னு தான் நான் சொல்கிறேன், நான் சொல்கிறத கேட்கலன்னா நீ பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவ, உன் உசுருக்கே கூட ஆபத்தாயிருன்னு சொல்ல,
என்னை பற்றி நீங்கள் கவலைப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை, என்னால் என்னை பார்த்துக்க முடியும், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவளோட திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை கட்டி பிடிச்சிட்டு கண்டிப்பாக உன்னை விட மாட்டேன், என்னை விட்டு போகாதுன்னு சொல்லிட்டு இருக்க. இவளுக்கு ஹீரோ கூட இருந்த ஞாபகங்கள்லாம் வர இவ அழ ஆரம்பிச்சிடறா. இவ இப்படி அழுகிறத பார்த்த உடனே உன் மனசு ஃபுல்லாக நான் தான் இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சும்மா ஒன்று நீயே ஏமாத்திட்டு இருக்காதுன்னு சொல்ல தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி இவ ஹீரோவோட கையை கடிச்சு விட்டுட்டு அந்த இடத்த விட்டு வர அதை பார்த்தோன்னே இவ ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ பேச்சை கேட்காம ஃபாரின்க்கு கிளம்பி வந்துட்டு இருக்க. அவளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வந்து அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்தா இவ வர்ற வழியில் எந்த வீடும் இல்லை, ஏதோ காடு மாதிரி இருக்கு. இப்போ உன பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல இருங்க, சார் வந்துருவாரு, அதுக்கப்புறம் நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரலான்னு சொல்லிட்டு இருக்க. இவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இப்படி சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ குடோன் மாதிரி இருக்கு. அந்த இடம் பார்க்குறதுக்கே ரொம்ப பயமாக இருக்கு. அதெல்லாம் பார்த்த உடனே இவளுக்கு ஏதோ சந்தேகம் வந்து போலீஸ்க்கு ஃபோன் பண்ணலான்னு பார்க்க அந்த இடத்துல சுத்தமாக சிக்னல் இல்லை. இந்த இடத்த விட்டு எப்படி போகிறதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி இவ பயந்து போய் முழிச்சிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கான். இப்போ அவங்க அப்பாவை பார்த்து உங்களுக்கு உடம்பு நல்லா இருக்கான்னு கேட்க, நீங்கள் தானே டாக்டர் ஷி, உங்கள் கூட தானே என் பொண்ணு இருந்துட்டு இருக்கா, தயவு செஞ்சு என் பொண்ணை காப்பாற்றுங்க, அவள் பெரிய பிரச்சனையில் இருக்கா, அவளோட பாஸ் நல்லவே கிடையாது, அவ சரியான கடத்தல்காரின்னு சொல்லிட்டு இருக்க. யாரை பற்றி பேசுறீங்க, இவரை பற்றியா பேசுறீங்கன்னு ஹீரோ ஃபோட்டோவை காட்ட அதை பார்த்தோன்னா அவர் ஷாக் ஆகிட்டு என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிரப்போதேன்னு இவ பயத்திலே மயக்கம் போட்டுடுறாரு. இப்போ அவர் இப்படி மயங்கி கிடந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா சார் மேடம் ஏர்போர்ட்லேருந்து இறங்கியிருக்காங்க, ஆனால் அவங்க எங்கே போனாங்கன்னு இப்போ வரைக்கும் டீட்டெயில் தெரியலன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே ஹீரோ பயந்து போயிட்டு அவளை காப்பாற்ற வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அவளை பார்த்தீங்கன்னா அந்த குடோன் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்க. ஏதோ ஒரு ரூம் பூட்டி கிடக்கு. இப்போ அந்த பூட்டின ரூமை உடைச்சிட்டு இவ உள்ளே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல நிறைய பொண்ணுங்களை கட்டி போட்டு வச்சுட்டு இருக்கானுங்க, அதுவும் ஜெயில் மாதிரி. இப்போ அந்த பொண்ணுங்களை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுமா, நம்ம எல்லாரும் இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்ல இவ்வளோ அந்த பொண்ணுங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த சாங் தான் வரான். இப்போ அவன் கையில் துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த பொண்ணை ஷூட் பண்ண அதை பார்த்தவொடனே இவ பயந்து போயிடுறா. சாங் இதுக்காக அப்படி பண்ற, அந்த பொண்ணை எதுக்காக கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எதுக்காக கொன்னேன்னு உனக்கு தெரியாதா, என்னடி நல்லவ மாதிரி நடிச்சிட்டு இருக்க, பணத்துக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவல, உன்னை இந்த இடத்துல பார்ப்பேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உன்னை இந்த இடத்துக்கு கூட்டு வரணும்னு தான் நான் ரொம்ப நல்லா ட்ரை பண்ணிட்டு இருந்தேன், என் ஆசை இப்பதான் நிறைவேறி இருக்கு, என் பாஸை பார்க்குறியா அப்படின்னு சொல்ல பார்த்தா அந்த இடத்துல வந்து நிற்கிறது இவளோட பாஸ் தான். அவனை பார்த்த உடனே இவ ஷாக் ஆயிட்டு நீங்கள் ரொம்ப கெட்டவரா அப்படின்னு சொல்லி கேட்க நான் ரொம்ப ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்தீங்கன்னா இவ்வளோ மயக்கம் போட வச்சிடறான். இப்போ இந்த சைடு கட் பண்ணால் ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ ரொம்ப அப்செட்டாக இருந்துட்டு இருக்க. ஹீரோவோட அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பாஸ் மேடம் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க ட்ரை பண்ணேன், ஆனால் எந்த க்ளூவும் கிடைக்கல, என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, எப்படியாவது அவளை கண்டுபிடிச்சே ஆகணும், ஏதாவது ஒரு க்ளூ கண்டிப்பாக இருக்கும்னு இவன் நடந்த கதை எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்க இவன் ஃபியான்சிக்கு அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சிருப்பான் இல்லையா. அதை யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோனோட ஃபியான்சியை பார்க்க வந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோனை தான் காட்டுறாங்க. அவளை ரூமுக்குள்ளே பூட்டி வச்சுட்டு இந்த பாஸ் பார்த்தீங்கன்னா இந்தம்மா நல்லா சாப்பிடு, நல்லா சாப்பிட்டா தானே தெம்பா இருக்க முடியும், உன்னை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீ வேற பார்க்க ரொம்ப அழகா இருக்க, உன்னை இப்படியே பார்த்துட்டு இருந்தா நல்லாவா இருக்கும், உன்னை எனக்கு சொந்தமாக்கினாதான் எனக்கு நிம்மதியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இவன் பேசிகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா அவள் ஃபியான்சியோட அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கான். இப்போ அவங்க அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா எங்க பாரு நான் உனக்கு எந்த விதத்துலையும் ஹெல்ப் பண்ண மாட்டேன், என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு அந்த பொண்ணு வந்துடுறா. இப்போ அந்த பொண்ணு வந்து உனக்கு அந்த ஜீவோ வேணும்னா கண்டிப்பாக நீ என்னை கல்யாணம் பண்ணியே ஆகணும், என்னை கல்யாணம் பண்ண அவள் கண்டிப்பாக உங்ககிட்ட வந்துடுவா, நான் சொல்கிறேன் எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறதை தவிர உனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படியே கட் பண்ண இவங்களோட என்கேஜ்மெண்ட்டை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு கூட என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் தான் இருந்துட்டு இருக்கான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கழுத்தில் நெக்லஸ்லாம் போட்டு விட்டுட்டு இருக்க. அதை பார்த்து அங்கே உள்ள எல்லாரும் இவங்களுக்கு கல்யாண வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் இப்படி என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ அவளோட பாஸ் பார்த்தீங்கன்னா நான் உன்னை எவ்வளோ காதலிச்சு தெரியுமா, ஆனால் நீ என்னை விட்டுட்டு அவன் கூட சுற்றிட்டு இருந்த, அதனால உனக்கு கண்டிப்பாக தண்டனை இருக்குன்னு அவள் கழுத்தில் உள்ள நெக்லஸை பார்த்துட்டு இந்த கழுத்தில் இனிமேல் இந்த நெக்லஸ் இருக்கக்கூடாது, அதுக்கு பதிலாக நான் ஒரு நெக்லஸை போட்டு விடுறேன்னு அவள் கழுத்தில் சங்கிலியை போட்டு விட்டுட்டு இருக்கான். இப்போ அவன் இப்படி பண்ணுறது பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ரொம்ப ஃபீலிங் ஆகிட்டு இருக்க. இந்த சைடு ஹீரோவோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி நல்லபடியாக நடந்து முடிக்குது. இப்போ அந்த பார்ட்டியெல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டு இருக்க. இந்த சைடு இவங்கள தான் காட்டுறாங்க. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா ஹீரோயினையும் அங்கே உள்ள பொண்ணுங்களையும் வேறு இடத்துக்கு கிட்னாப் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்க. என்ன சொல்கிறானா நான் போட்ட வலையில் நீ இவ்வளோ ஈஸியாக மாட்டுவேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, அந்த டாக்டர் மட்டும் குறுக்க வராமல் இருந்திருந்தான்னு வச்சுக்க, உன்னை எப்பயே தூக்கிட்டு வந்திருப்பேன். அப்புறம் உனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம், உன் டாக்டருக்கும் அவன் ஃபியான்ஸுக்கே என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் அவன் உன் வழியில் கூட வரமாட்டான், நீ எனக்கு மட்டும்தான் சொந்தமாவேன்னு அவன் ஹீரோயினோட கண்ணை கட்டிட்டு அவகிட்ட தப்பாக நடக்க பார்த்துட்டு இருக்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க வந்து அங்கே உள்ள எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க எல்லாரையும் இப்படி ஷூட் பண்ணிட்டு அங்கே உள்ள பொண்ணுங்களை காப்பாற்றிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோவும் வந்துடுறான். இப்போ ஹீரோ வந்து இவ்வளோ டச் பண்ண தயவு செஞ்சு என்னை தொடாத, என்னை விட்டு தள்ளி போன இவ கத்திட்டு இருக்க. ஹீரோவை கண்ணில் போட்டிருக்க கண்கட்ட அவுத்து விடுறான். இப்போ அவனை பார்த்தவொன்னே நீங்கள்
வந்துட்டீங்களா? உங்களை பாப்பேன் நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு இவ சொல்லிட்டு இருக்க. என் பேச்சு கேட்டியா பைத்தியக்காரி, இப்ப பாரு எப்படி வந்து மாட்டிக்கிட்டேன்னு, வீட்டுக்கு வா உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ பாத்தீங்கன்னா அவள அங்க இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல அவளோட பாஸ் பாத்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து ஷூட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் ஆகுது. பார்த்தா ஹீரோக்கு புல்லட் பட்டுருச்சு போல. இப்ப இவ ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு இருக்க. இவ பக்கத்துல உட்காந்து ஹீரோவை பார்த்துட்டு இருக்கா. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோ மயக்கத்துலேருந்து கண்ணை முழிச்சு பார்க்க, அவனை பார்த்தோன்னே இவ டாக்டரை கூப்பிடலான்னு போகலான்னு பார்க்க, எங்கே போக பார்க்குற, என் பக்கத்துல இரு, என்னை விட்டு எங்கேயும் போகாத, நான் செத்து போயிட்டேன்னு நினச்சா அப்படின்னு சொல்லி கேட்க, வாய் முடுங்க, அப்படிலாம் பேசாதீங்க, தப்பு எல்லாமே என்னோட தான், உங்கள் பேச்சு கேட்காம போனதுக்கு எனக்கு இதுவும் வேணுதுக்கு மேலே வேணும்னு இவ சொல்லிட்டு இருக்க. உனக்கு எதுவும் ஆகாமல் உன்னை பத்திரமா கூட்டு வந்துட்டேனே, அதுவே எனக்கு போதுன்னு ஹீரோ சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா இவர் என்னை இந்த அளவுக்கு காதலிப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அந்த இதுக்கு ஹீரோட அசிஸ்டன்ட் தான் வரான். இப்போ வந்து சாங் இந்த சண்டையில இறந்து போயிட்டான், ஆனால் அந்த பாஸ் தப்பிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இந்த சைடு இந்த பாஸை தான் காட்டுறாங்க. அவனை பார்த்தீங்கன்னா போலீஸ் தேடிட்டு இருக்கு. இப்போ அவனும் அவனோட ஆளுங்களும் காரில் வந்துட்டு இருக்க. என்ன சொல்கிறானா, நம்ம எப்படியாவது இந்த ஊரை விட்டு தப்பிச்சு பக்கத்து நாட்டுக்கு போயே ஆகணும், அதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்ல, என்ன பாஸ் பண்ணுறது, நம்மளால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, கவலைப்படாத, அவனோட ஃபியான்சியை கால் பண்ணி அவன் மூலமாக ஹெல்ப் கேட்கலான்னு இவனை பார்த்தீங்கன்னா ஹீரோனோட ஃபியான்சிக்கு கால் பண்ணி, எங்க பாரு நான் பக்கத்து கண்ட்ரிக்கு தப்பிச்சு போனோம், அதுக்கு நீ தான் ஹெல்ப் பண்ணணும், எப்படியாவது ஹெல்ப் பண்ணு, இல்லைனா உன்னை பற்றின எல்லா உண்மையும் சொல்லிடுவேன்னு சொல்ல, பைத்திய மாதிரி பண்ணிட்டு இருக்காத, உன்னை போலீஸ் தேடிட்டு இருக்கு, எப்படி என்னால் ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க பாரு நான் மாட்டேன், நீயும் மாட்டிக்குவா, அந்த விஷயத்த மறந்துடாத, என்னோட சேர்ந்து நீயும் ஜெயிலுக்கு வந்தாகணும்னு சொல்லிட்டு இருக்க. சும்மா என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காத, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எதை ஹெல்ப் பண்ணி தலையிறேன்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துல இந்த பொண்ணு தான் உட்காந்துருக்கா. இப்போ அவள் ஹீரோயினை பார்த்தவொடனே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்ல, மேடம் உங்கள் 2 பேருக்கும் முன்னாடியே தெரியுமானா அவன் கேட்டுட்டு இருக்க. ரொம்ப நல்லா தெரியும், என்னோட பழைய ஃப்ரெண்டு தான், என்னோட வீடு இந்த பொண்ணு டிசைன் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும், நான் இவளையே கூப்பிட்டு போகிறேன்னு சொல்ல அவரும் சரின்னு சொல்லிடுறாரு. இப்போ ஹீரோவோட ஃபியான்சி பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு அவளோட வீட்டுக்கு தான் வந்திருக்கா. இந்த வீட்டை நீ தான் ரெனோவேஷன் பண்ணணும், கல்யாணத்துக்கு அப்புறம் நாங்கள் 2 பேரும் இந்த வீட்டில் தான் வாழ போகிறோம், எங்களோட குழந்தைங்களோட ரூமு, எங்கள் பெட்ரூமு, அதுக்கப்புறம் எங்களோட கிச்சன்னு எல்லாத்தையும் நீ பார்த்து பண்ணணும்னு சொல்ல எவ்வளோ சரின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இவ்வளோ பார்த்தீங்கன்னா உனக்கு எவ்வளோ பணம் கொடுத்தா அவனை விட்டு போவ, 10 மில்லியன் தரேன், இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் தரேன்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக ஹீரோ வந்துடுறான். இப்போ ஹீரோவை பார்த்தவொன்னே அவன் இவளோட கையை பிடிச்சிட்டு, நீங்கள் என்ன இந்த இடத்துல அப்படின்னு சொல்ல, இவ எப்படி இந்த இடத்துல ஹீரோ கேட்குறான். நம்மளோட வீடை டிசைன் பண்ணுறதுக்காக நான் தான் அவளை கூட்டு வந்தேன்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவரோட கையை பிடிக்காத, அவருக்கு அடிபட்டிருக்கு, ஒழுங்கா அவரை விட்டு தள்ளிப்போன்னு சொல்ல, ஏன் புருஷனை பற்றி நீ கவலை பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை, வேலை ஏதோ அதை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும், என்னை அவரே சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுன்னு சொல்ல, இவ்வளோ பார்த்தீங்கன்னா ஃபோனை பிடிங்கி 3 பேர் இருக்க மாதிரி செல்ஃபி எடுத்து விட்டுறா. இவன் இப்படி பண்ணுறது பார்த்தவொடனே ஹீரோக்கு சிரிப்பாக வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து இவளுக்கு தைரியம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிச்சுட்டு அவளை ஆஃபீஸ்க்கு கூட்டு போன்னு சொல்ல ஹீரோவோட அசிஸ்டண்ட்டு கூட்டு போகிறான். இப்போ அவங்க போனதுக்கு அப்புறம் இவனை பார்த்தீங்கன்னா அந்த ஃபோனை பிடிங்கிட்டு, இந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணி ஆகணும், இல்லைனா நீ என்ன காரியம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்ல, எங்க பாரு நீ என்னதான் கல்யாணம் பண்ணி ஆகணும், சைடில் அவளை வச்சுக்கலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்க. நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணுமா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, என்னை பொறுத்த வரைக்கும் நீ காய்கறி வாங்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் டீல் மட்டும்தான், மற்றபடி உன் மேலே எந்த ஃபீலிங்ஸும் கிடையாதுன்னு ஹீரோ அந்த இடத்த விட்டு வந்துடுறான். இப்போ நைட் ஆகுது. நைட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கூட்டிட்டு புதுசாக ஒரு வீட்டுக்கு தான் வந்திருக்கான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள வந்து ஒவ்வொரு இடமா சுற்றி காமிச்சிட்டு இருக்கான். இது பெட்ரூம், அது வேலைக்காரங்க தங்குற இடம், இது உன்னோட ரூம், அது கெஸ்ட் ரூம்னு ஒன்று சொல்லிட்டு, இந்த வீடு உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க, பிடிச்சிருக்குன்னு இவ்வளோ சொல்கிறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா இது உன் பேரில் வாங்கின ப்ராப்பர்ட்டி, அப்புறம் இந்த காலில் உள்ள பணம், வாழ்க்கை பூரா உன்னால் நிம்மதியாக வாழ முடியும், இந்த காசை வச்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கன்னு சொல்ல, எதுக்காக இது எல்லாம், என்னை விட்டு போகிறதுக்கா, பிரேக்கப்கான ஃபீஸான்னு கேட்க ஹீரோவும் ஆமான்னு சொல்கிறான். இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு என்னை விட்டு தள்ளி போகிறதா நல்லதுன்னு சொல்ல, அதை பார்த்தோன்னே இவ்வளோ பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, நீங்கள் எப்போவுமே கூட இருப்பீங்கன்னு நான் நம்பிட்டு இருந்தேன், ஆனால் இப்படி பாதியிலே போவீங்க நினைச்சு கூட பார்க்கல, ஆனால் இந்த முடிவு எடுத்ததை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷம் தான் படுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க விருப்பப்படி யாரை கல்யாணம் பண்ணிக்கணுமோ தாராளமாக பண்ணிக்கங்கன்னு இவ சொல்லிடுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் அவனோட அசிஸ்டன்ட் கூட தான் பேசிட்டு இருக்கான். நான் அவ கூட இருக்கிறதுனால அவளுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, அப்படின்னா அவளை விட்டு தள்ளி போறதா நல்லது, இவளோட பாஸ் உயிரோட இருக்க வரைக்கும் அவன் உயிருக்கு ஆபத்து இருக்கு, அவனோட கதையை முடிச்சு விட்டுட்டு தான் இவ்வளவு நான் பார்க்க வரணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இப்போ அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பார்க்க தான் வந்திருக்கா. இப்போ அவங்க அப்பாவை பற்றி பேசிட்டு இருக்க. அவங்க அப்பா என்ன சொல்றாங்கன்னா, அம்மாடி என்னோட கார் ஆக்சிடென்ட் சாதாரணமாக நடக்கல, அவனோட பாஸ் இருக்கானே அவன் தான் என்னை கார் ஏற்றி கொன்னான், நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவே கிடையாது, அவன் மனுஷங்களை கடத்தி உடல் உறுப்பை விற்கிறவன், அவன் ரொம்ப மோசமானவன்னு சொல்ல, அவனுக்கும் உங்களுக்கு எந்த சம்பந்தம், அவன் இதுக்காக உங்களுக்குள்ள பார்க்கணும், உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க.
இவ இப்படி கேட்டதை பார்த்தோன்னா அவங்க அப்பாவுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா அவங்க அப்பாவை பார்த்து முடிச்சுட்டு இவ வீட்டில் உட்காந்துட்டு இருக்கா. அவளுக்கு ஏதோ ஒரு பார்சல் வருது. என்னடான்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா மனுஷங்களோட விரல். அதை பார்த்தோன்னே இவ பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோ வந்துடுறான். வந்து காருக்குள்ள உட்காருன்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நான் கிளம்புறேன். இவ போக பார்க்க எங்க போக பார்க்குற, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே, உனக்கு வந்த பார்சல்ல விரல் வந்துச்சுன்னு அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்க. அது என்னோட பிரச்சனை, என் பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், உங்க வேலையை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல எதிரி உன்னோட பிரச்சனை, எவ்வளவு பெரிய இஷ்யூ, உன்னை சுத்தி ஏதோ ஆபத்து இருக்கு, ஒழுங்கா என் கூட வான்னு சொல்ல இவ வரமாட்டேங்கிறா. உங்க வேலை ஏதாவது பார்த்துட்டு போங்க, என்னால் என்ன பார்த்துக்க முடியும்னு சொல்லிட்டு இவன் அந்த இடத்த வீட்டு போக இந்த சைடு ஹீரோ பார்த்தீங்கன்னா உங்க அப்பாவை பார்க்க தான் வரான். இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அங்கிள் உங்களுக்கும் அந்த பாஸுக்கும் என்ன சம்மந்தம், அவ இதுக்காக அவங்களை ஆக்சிடென்ட் பண்ணி கொல்ல பார்க்கணும், உண்மையை சொல்லுங்க, நீங்க உண்மையை சொல்லாமல் என்னால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்ல எங்க பாருப்பா நான் பண்ணது தப்புன்றதை நான் ஒத்துக்கிறேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி அவன் கூட நானும் மனுஷங்களை கடத்துற வேலையை பார்த்துட்டு இருந்தேன், தெரியத்தனமா தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிடு, வேற வழி இல்லாம தான் இந்த தப்பை பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ண தப்புக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருந்துச்சு, அதனால தான் அவன் என்னை கொலை பண்ண பார்த்தான். அவன் பண்ணின பெரிய தப்பே என்னன்னு தெரியுமா, உன் ஃபியான்சி குடும்பத்தோட சொந்த பொண்ணு இருக்காளே அந்த பொண்ணை கொலை பண்ணதே அவன் தான். அந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும், அதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட தான் இருக்கு, அதனாலதான் என்ன கொலை பண்ண பார்த்தான்னு இவர் சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆயிட்டு இருக்க. இந்த சைடு இவங்க 2 பேரும் பேசுற எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுறா. இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருந்து அந்த எவிடன்ஸை வாங்கினதுக்கு அப்புறம் நேரா அவனோட ஃபியான்சியை பார்க்க தான் வரான். இப்ப அவகிட்ட வந்து உன் குடும்பத்தோட மூத்த பொண்ணு சின்ன வயசுலேயே காணாம போயிட்டான்னு தான் தெரியும், அவளுக்கு என்னாச்சுன்னு உனக்கு தெரியுமா, நீ எந்த கடத்தல்காரனுக்கு உதவி பண்ணிட்டு இருக்கியோ அந்த கடத்தல்காரன் தான் உன் அக்காவை கொலை பண்ணுதுன்னு சொல்ல அதை பார்த்தவொடனே இவ ஷாக் ஆகிறா. இப்போ ஹீரோ அந்த எவிடன்ஸ் எல்லாம் காட்டுறவொடனே இவ்வளோ பார்த்தீங்கன்னா உண்மையாவே என் அக்காவை கொண்டது அவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா இது எல்லாமே உண்மையான எவிடன்ஸ் தான், எதுவும் ஃபேக் ஆனது கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொடனே இவளோட மனசே உடஞ்சு போயிருது. இப்போ ஹீரோ உண்மையெல்லாம் சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போக இவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸுக்கு தான் கால் பண்ணுறான். இப்போ அவனுக்கு கால் பண்ணி உனக்கு கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன், நீ பண்ணின தப்புக்கான தண்டனை உனக்கு இருக்குன்னு சொல்ல என்ன பேசிட்டு இருக்க, உனக்கு பைத்தியங்கித்தான் பிடிச்சிருச்சான்னு கேட்க வாய முறா, எங்க அக்காவை கொலை பண்ணது மட்டும் இல்லாமல் நீ பண்ண தப்புக்கு என்னை உடனே வச்சுக்கிட்டல, அதுக்கான தண்டனை இருக்கு, இனிமேல் நான் உனக்கு உதவி பண்ணவே மாட்டேன், நீ இருக்க இடத்த போலீஸ்கிட்ட போட்டு கொடுக்க போறேன்னு சொல்ல அதை பார்த்தவனா அவனை பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நான் என்னோட வேலையை காமிச்சிட வேண்டியதானு ஹீரோனையும் அவங்க அப்பாவையும் கிட்னாப் பண்ணிட்டு வந்துடுறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவை பிடிச்சிட்டு நானும் பணக்கார வீட்டு பையன்தான், இல்லீகலா பிறந்தது ஏன் தப்பா, என்னை இப்படி மாத்தினதே அவங்க எல்லாரும் தான், எவ்வளவு தைரியம் இருந்தா நான் பண்ண தப்புக்கான எவிடன்ஸா அவகிட்ட கொடுப்பேன், உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன், அதுக்கான தண்டனை உன் பொண்ணுக்கு கிடைக்க போகுதுன்னு இப்போ அவன் ஹீரோயின் கிட்ட வர ஒழுங்கா என்னை விட்டு தள்ளிப்போ, எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவர் கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டாருன்னு சொல்ல அதுக்குள்ள நீ செத்து போயிரு வச்சலாம், உன்னை என்ன பண்ற பாருன்னு அவளை அரைஞ்சிட்டு அவளை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஹீரோ தூரமா நின்று பார்த்துட்டு இருக்கான். ஹீரோ பாக்குறதுக்கு அவனோட ஆளுங்க மாதிரியே வேஷம் போட்டுட்டு இருக்கான். இப்ப அவனை பாத்தீங்கன்னா நான் நினைச்சா இப்பே உனக்கு கொண்டு வேண்டுன்னு அவளை பிடிச்சி தண்ணிக்குள்ள முக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ரொம்ப பயமாயிட்டு இருக்கு, ஹீரோயினுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு. இப்போ உன்னை பாத்தீங்கன்னா பாஸ் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போறதுக்கான மேப் கிடைச்சிருக்கு, இந்தாங்கன்னு சொல்லி கொடுக்க இது ஒன்று போதும், இதை வச்சுட்டு என்னால் ஈஸியாக இந்த இடத்த விட்டு தப்பிக்க முடியும்னு. இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரை கொல்லாமல் விட மாட்டேன், உங்க 2 பேரை கொண்டுட்டு தான் அடுத்து என்னோட வேலை அப்படின்னு இப்போ அவன் ஹீரோயின் கிட்ட தான் வரான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன்னை என் கூடவே கூட்டு போறேன், அதுக்கப்புறம் நீ என் கூட தான் இருந்தாங்கன்னா வேற வழியே இல்லை, சாகுற வரைக்கும் நான் சொல்றதை கேட்டுதான் ஆகணும்னு சொல்லிட்டு இவன் எந்திரிச்சு போகலான்னு பார்த்தா ஹீரோ துப்பாக்கியோட நிற்கிறான். இப்போ அவனை பார்த்தீங்கன்னா உன் மேல எத்தனை கன் இருக்குன்னு நீயே பாடுறா, உசுரோட தப்பிக்க முடியாதுன்னு ஹீரோ அவனை ஷூட் பண்ணிடுறான். இப்போ ஹீரோ அவனை ஷூட் பண்ணிட்டு இவன் ஹீரோயினை காப்பாத்திடுறான். உனக்கு எதுவும் ஆகாது, அதுவும் நான் இருக்கிற வரைக்கும் உன் நிழல கூட யாரும் தொட முடியாதுன்னு இவ சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தவொன்னே இவ்வளவு பாத்தீங்கன்னா ஹீரோவா பாசத்தோட பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து அங்க உள்ள எல்லாரையும் ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டு இருக்க. அந்த இடத்துக்கு ஹீரோவோட ஃபியான்சி தான் ஓடி வரா. இப்போ ஓடி வந்து தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணு, நீ உதவி பண்ணலன்னா நான் பெரிய பிரச்சனைல மாட்டிக்குவேன், போலீஸ்காரங்க என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்ல நான் இதுக்காக உனக்கு உதவி பண்ணணும், கடத்தல்காரனுக்கு தானே தொலை போன, அப்படின்னா அதுக்கான தண்டனையை நீ அனுபவிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. அதை பார்த்தோன்னு எனக்கு உதவி பண்ண மாட்டல, அப்படின்னா உனக்கு கண்டிப்பா சும்மா விட மாட்டேன்னு இவ துப்பாக்கி எடுத்து நீட்ட. அதை பார்த்தோன்னே ஹீரோ பாத்தீங்கன்னா லூசுத்தனமா எதுவும் பண்ணாத, ஒழுங்கா துப்பாக்கி இறக்குன்னு சொல்ல நான் இதுக்காக இறக்கணும், நீ எனக்கு உதவி பண்ணலன்னா கண்டிப்பா உன்னை உயிரோட விட மாட்டேன்னு இவ துப்பாக்கி வச்சிட்டு இருக்க. ஹீரோ பாத்தீங்கன்னா டக்குன்னு துப்பாக்கியை பிடிங்க அந்த பக்கம் ஷூட் பண்ணிட்டு இவன் மேல ஷூட் பண்ண மாதிரி படுத்து கிடக்க. அதை பார்த்தவொன்னா அந்த பொண்ணு பயந்து போயிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுறான். அந்த விஷயம் தெரியாம இவ்வளவு பாத்தீங்கன்னா யாராவது வந்து காப்பாத்துங்களேன்னு சொல்ல அடியே அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகலன்னு ஹீரோ பாத்தீங்கன்னா இவ்வளவு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறான். இவங்க 2 பேரும் இப்படி கிஸ் பண்ணிட்டு இருக்கதோட தான் இந்த ட்ராமா முடியுது. இந்த ட்ராமா பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமாவோட உங்களை வந்து பாக்குறேன். பாய்.